இப்போ ஆரம்பிக்க போறது நாட்டோட மிகப்பெரிய நிகழ்ச்சி ஆப்கி அதாலத் ரஜித் சர்மாவுடன். வணக்கம். தேங்க்யூ. ஆப்கி அதாலத்தில் இன்னைக்கு என்னோட விருந்தினர் ஒரு சீஃப் மினிஸ்டர். அவர் பார்க்கறதுக்கும் பேசுறதுக்கும் சாதாரணமானவரா தெரிவாரு, ஆனா வேலையில அவர் ரொம்பவே ஸ்ட்ரிக்டானவர். இவர் சீஃப் மினிஸ்டர் ஆகி கொஞ்ச காலங்கள் தான் ஆகுது, ஆனா இவரை பத்தி நிறைய விவாதங்கள் நடந்திருக்கு. சில பேர் இவர் புஷ்கர் இல்ல ஃபயர் அப்படின்னு சொல்றாங்க. ப்ளீஸ் வெல்கம் உத்தராகண்டோட சீஃப் மினிஸ்டர் புஷ்கர் சிங் தாமி. இப்ப ஆப்கி அதாலத்தில் நான் கூப்பிட போறது நம்மோட இன்னைக்கான ஜட்ஜ், ரொம்ப பாப்புலரான ஜேர்னலிஸ்ட். அவருக்கு 40 வருஷ அனுபவம் இருக்கு. ப்ளீஸ் வெல்கம் கோவிந்த் சிங். வழக்கையும் கேள்விகளையும் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இன்னைக்கான ஜட்ஜ் கோவிந்த் சிங் கிட்ட நாம இதுக்கான அனுமதியை கேட்டு பெறுவோம். வழக்க ஆரம்பிங்க. வாங்க, இன்னைக்கான வழக்க ஆரம்பிக்கலாம். ஆப்கி அதாலத்துல முதல் குற்றச்சாட்டு சீஃப் மினிஸ்டர் புஷ்கர் சிதாமி மேல. ஆப்கி அதாலத்துல உத்தராகண்டோட சீஃப் மினிஸ்டர் புஷ்கர் சிங் தாமி மேல போடப்பட்ட குற்றச்சாட்டு என்னன்னா, இவர் பின்பக்கமா நுழைஞ்சு சீஃப் மினிஸ்டர் ஆயிட்டாரு. தாமி சார், உங்களோட சைல்ட்ஹுட்டை நான் பார்த்திருக்கேன். நீங்க ஆர்மிக்கு போகணும் தான் நினைச்சிட்டு இருந்தீங்க. அரசியல வர வேண்டிய எண்ணம் உங்களுக்கு இல்லவே இல்லை. நான் ஒரு சாதாரண குடும்பத்திலேருந்து வந்திருக்கேன். அதோட ஒரு ஆர்மி குடும்பத்தில் பிறந்தவன். என்னோட அப்பா ஆர்மியில் இருந்தார். அதோட எங்களுக்கு ஒரு வழக்கமும் இருக்குது. அதாவது ஒவ்வொரு குடும்பத்தில் இருந்தும் கண்டிப்பாக யாராவது ஆர்மிக்கு போய் தான் ஆகணும். அதோட எங்கள் குடும்பத்தில் நிறைய பேர் ஆர்மியில் இருக்கோம். நானும் ஆர்மிக்கு தான் போகணுன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் எங்கள் குடும்பத்தில் நான் மட்டும்தான் ஒரே பையங்கிறதுனால எங்கள் அம்மா இல்லை, நீ ஆர்மிக்கெல்லாம் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. என்னால் ஆர்மிக்கு போக முடியல. ஆனால் ஆர்மியோட வேல்யூஸ், இம்பார்ட்டன்ஸ், டைமோட இம்பார்ட்டன்ஸ், இது எல்லாமே ஆர்மியிலேருந்து எனக்கு பாரம்பரியமாகவே கிடச்சிது. ஏன்னா அப்பா கூட சின்ன வயசுலேருந்து சேனையிலே நான் வளர்ந்தேன். அப்படின்னா உங்கள் அம்மா மேலே உங்களுக்கு எந்த கோவம் இல்லையா, உங்களை ஆர்மிக்கு அனுப்பாமல் அரசியலுக்கு அனுப்பிச்சிட்டாங்கன்னு? இல்லை, பாருங்க, ஆர்மியில் என்னால் கலந்துக்க முடியாமல் போயிடுச்சு. ஆனால் ஒரு சோல்ஜர் வார் ஃபீல்டுக்கு போய் என்ன பண்ணுவாங்களோ அதை நான் என்னோட ஃபீல்டில் பண்ணுறதுக்கான முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆரம்ப காலகட்டத்தில் உங்கள் வாழ்க்கை ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸ்கூலில், உங்கள் கிராமத்தில், இதெல்லாம் உண்மைதானா? நான் பிறந்த கிராமத்தை பற்றி சொல்லப்போனால் அது ஒரு சின்ன கிராமம். சைனா பார்டர், நேபாள் பார்டர் பக்கத்தில் அது ஒரு சின்ன பார்டரில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஸ்கூலுக்கு போகிறதுக்காகவும் நாங்கள் பல கிலோமீட்டர் தூரம் நடந்து போக வேண்டியதாக இருக்கும். அதுக்கப்புறமா இங்கே புது பசங்க இங்கே உக்காந்துட்ருக்க நிறைய பேர், இங்கே வந்திருக்கிற ஆடியன்ஸ் எல்லாருமே. ஸோ உங்கள் எல்லாருக்கும் ஸ்லேட் தெரியும்ல, பலகன்னு சொல்லுவாங்களே. ஸோ நாங்கள் அந்த ஸ்லேட்டை வச்சு தான் படிப்போம். அவங்களாம் ஸ்லேட்டை யூடியூப்பில் தான் பார்த்துருப்பாங்க. ஆமாம் ஆமாம். ஸோ அந்த ஸ்லேட்டை வச்சு தான் நாங்கள் எல்லாரும் படிப்போம். அதோட ராத்திரி பகலில் போய் ஸ்கூலில் போய் நாங்கள் படிப்போம். அங்கே போய் ஒரு ஸ்லேட் பென்சிலால் எழுதுவோம். ஸ்லேட் ஃபுல்லாகவே அதுதான் இருக்கும். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஸ்லேட்டை தண்ணி போட்டு அழிப்போம். அதுக்கப்புறம் ராத்திரி ரேடியோவில் ஒரு செல் இருக்கும். ரேடியோவில் இருக்கிற பேட்ரி ஃபுல்லாக யூஸ் ஆனதுக்கப்புறமா நாங்கள் அதுக்குள்ளேருந்து கருப்பாக ஒன்று வரும். அதை எடுத்து நாங்கள் ஸ்லேட்டை கோட் பண்ணுவோம். அப்புறம் அடுத்த நாள் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஸ்லேட்டில் மறுபடியும் தண்ணியால் அழிப்போம். அப்படியே மின்ன வைப்போம். அது கண்ணாடி மாதிரி ஸ்லேட்டை மின்ன வைக்க முயற்சி பண்ணுவோம். அந்த மாதிரி பண்ணுறதுக்கு எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த ஸ்லேட்டை பார்த்தா அப்படியே முன்னாடி இருக்கிறவங்களோட முகமே தெரியும். அதில் எழுதுறதுக்கு எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் அதை தவிர்த்து மாணவர்கள் உட்கார்றதுக்கு
எந்த ஸ்கூல்லையுமே பெஞ்சுன்றது இருக்காது. தரக்கூட நல்லா இருக்காது. கீழே அப்படியே மண்ணில் தான் உட்காரணும். அப்படியே ரொம்ப ஈரமாக இருக்கும். ஸோ அதனால் வீட்டில் இருந்து கோணி பையெல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க இல்லையா, நெல் வர்ற பை இல்லைனா ஏதாவது பொருட்கள் வரும் இல்லையா, அந்த மாதிரி பையை எடுத்துக்கிட்டு நாங்கள் ஸ்கூலுக்கு போவோம். அதை கீழே போட்டுக்கிட்டு உட்காருவோம். அதுக்கப்புறம் அதை கொண்டு வந்துடுவோம். ஸோ இந்த மாதிரி நிலைமைகளில் தான் நாங்கள் படித்தோம். அந்த டைமில் புது துணி மேலே நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். சாப்பாடு தின்பொருட்கள் மேலே இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கும். புது துணிங்கிறதெல்லாம் எங்கள் எல்லாருக்கும் 1 வருஷம் இல்லை 2 வருஷத்துக்கு ஒரு முறை தான் வாங்குவோம். அதுவும் ஒரு முறை தான் வாங்குவோம். குடும்பத்தில் ஏதாவது கல்யாணமோ இல்லைனா ஏதாவது ஃபங்க்ஷன்ஸோ இல்லைனா எங்கள் மலைகளில் ஏதாவது நிகழ்ச்சி நடக்கும்போது தான். இன்னொன்று, சாப்பாட்டு விஷயத்தை பற்றி நீங்கள் சொன்னீங்க. இப்போ இருக்கிற பசங்கள்லாம் இதை சாப்பிட மாட்டேன்னு அதை சாப்பிட மாட்டேன்னு சொல்கிறாங்க. எதுவுமே சாப்பிட மாட்டேங்கிறாங்க. அப்படி தானே இருக்கீங்க? எங்கள் காலத்துலலாம் இப்போ தீபாவளி வரப்போகுதுன்னு நினச்சி ரொம்ப சந்தோஷமாக இருப்போம். எங்கள் ஊரில் தீபாவளி வரும்போதெல்லாம் நாங்கள் பெருசாக கொண்டாடுவோம். மகர சங்கராந்தியில் நாட்டில் பல இடங்களில் திருவிழாக்கள் நடக்கும். சில பேர் மகர சங்கராந்தின்னு வாங்க, சில பேர் மாகின்னு வாங்க, சில பேர் லோடின்னு வாங்க, சில பேர் பொங்கல், பீக். ஸோ நாங்களும் இதை இங்கே கொண்டாடுவோம். மகர சங்கராந்தியை ரொம்ப பெருசாகவே கொண்டாடுவோம். அதுக்காக ரொம்ப நாளாக நாங்கள் காத்துக்கிட்டு இருப்போம். எப்போ இந்த பண்டிகை வரும், எப்போ எங்களுக்கு சாப்பிட்றதுக்கு பூரி கிடைக்கும், உளுத்தம்பருப்பில் செய்கிற பக்கோடாஸ் இருக்கும், அது எப்போ கிடைக்கும்னு, எங்களுக்கு எப்போ ஹல்வா கிடைக்கும்னு வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்போம். வருஷத்துக்கு ஒரு முறை தான் இந்த மாதிரி வாய்ப்பெல்லாம் வரும். முதல்ல நீங்கள் MBBS படிக்கணும்னு நினச்சிங்க, அதுக்கப்புறம் மேனேஜ்மெண்ட் பண்ணீங்க, அதுக்கப்புறம் லா படிச்சீங்க, அதுக்கப்புறமா நீங்கள் இன்னொரு டிப்ளமா பண்ணீங்க. ஸோ என்ன பண்ணுறதுன்னு ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருந்தீங்களா? நான் மெடிக்கலில் போகணுன்னு நினச்சது எல்லாமே உண்மைதான். MBBS நான் படிக்கணும்னு நினச்சேன். நாங்கள் 4 பேர் லக்னோவுக்கு போனோம். லக்னோவில் எங்களுக்கு யாருமே தெரியாது. ஷாத்னவாஸ்க்கு அப்புறம்தான் போனோம். அதுக்கு முன்னாடி எங்கள் 4 பேரில் ரயில்வே ஸ்டேஷனில் சார்பாகில் தான் இறங்கினோம். சார்பாகில் இறங்கினதுக்கப்புறமா நாங்கள் எங்கள் பொருட்களை அங்கே அப்படியே வச்சிட்டோம். பொருட்களை வச்சதுக்கப்புறம் 2 பேர் பொருட்களை பார்க்க அங்கே அப்படியே இருப்பாங்க. நாங்கள் 2 பேர் ரூமை தேட போவோம். எங்களுக்கு 3 நாளைக்கு அப்புறம் ரூம் கிடச்சிது. அதுக்கப்புறம் நாங்கள் ரூமுக்கு ஷிஃப்ட் ஆகிட்டோம். அதுக்கப்புறம் லக்னோவில் நாங்கள் கோச்சிங் ஆரம்பிச்சிட்டோம். நியூ ஸ்டாண்டர்ட் கோச்சிங், ரொம்ப கிரிப்பான கோச்சிங் சென்டராக இருந்துச்சு அந்த காலத்தில். அந்த கோச்சிங்கில் படித்ததுக்கப்புறமா எனக்கு லக்னோ யூனிவர்சிட்டியிலேருந்து அட்மிஷனும் கிடச்சிது எனக்கு. அதுக்கப்புறம் நான் பிஏவோட படிப்பையும் ஆரம்பித்தேன். MBBSல சில மார்க்ஸை மிஸ் பண்ணிட்டேன். கிராஜுவேஷன் முடிஞ்சதுக்கப்புறமா போஸ்ட் கிராஜுவேஷனும் பண்ணேன். போஸ்ட் கிராஜுவேஷனில் சில மார்க்ஸையும் நான் மிஸ் பண்ணிட்டேன். அப்புறம் லா படித்தேன். லாக்கு அப்புறம் நான் ரிசர்ச் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். ரிசர்ச் ஆகணுன்றதுக்காக நான் அட்மிஷன்ஸ் நிறைய போட்டேன். ஆல்மோஸ்ட் எல்லா வேலையும் முடிஞ்சிடுச்சு. ஆனால் அதுக்கப்புறமா உத்தரகாண்ட் உருவாயிடுச்சு. அப்புறம் நான் அரசியலில் ஆரம்பத்துலேருந்தே இருந்துட்டு தான் இருந்தேன். ஸ்டூடெண்ட் விங்கில் நான் ஒரு மெம்பராக இருந்தேன். RSSோட நான் வாலண்டியராக இருந்தேன். நான் IPC, UTC இதெல்லாம் தாண்டி தான் நான் வந்திருக்கேன். நான் பேக்டோரில் இருந்து தான் நான் இங்கே CM ஆனேன்னு நீங்கள் ஆப்கே அதாலத்தில் என் மேலே குற்றச்சாட்டை போடுறீங்க. நான் சொல்கிறது உண்மை தானே? அதனால நான் ஒரு விஷயத்த சொல்லி ஆகணும்னு நினைக்கிறேன். நான் சின்ன வயசுலேருந்தே வாலண்டியராக இருந்திருக்கேன். பல நிலைமைகளில், சூழ்நிலைகளில். அது என்னன்னா, இந்த மாதிரி பப்ளிக் சர்வீஸ், ஃபேமிலியிலேருந்து கிடைக்கிற வேல்யூஸ், பல பிரச்சனைகளை தாண்டி, இல்லைனா நான் கடந்து வந்த பல கடமைகள், பொறுப்புகள், இல்லைனா என்னோட ஸ்டூடெண்ட் பாலிட்டிக்ஸ், யூனிவர்சிட்டியில், RSSல எல்லா பொறுப்புகள்லையும் இருந்ததுக்கப்புறம், RSS பாலிட்டிக்ஸில் இருந்ததுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்ட், ஸ்டேட் லெவலில் நான் செலக்ட் ஆனேன். அதுக்கப்புறம் அசம்பிளி எலெக்ஷனில் நான் நின்னேன். அதுக்கப்புறம் பார்ட்டி எனக்கு கொடுத்த பொறுப்பில் நான் வேலை செஞ்சேன். தாமி சார், ஸ்டூடெண்ட்ஸ் ஆர்கனைசேஷனில் நிறைய பேர் இருப்பாங்க, OTCயும் நிறைய பேர் பண்ணுறாங்க, அசம்பிளி எலெக்ஷன்ஸில் நிறைய பேர் நிற்கிறாங்க, நிறைய பேர் MLAs ஆகிறாங்க. ஆனால் 45 வயசுலேயே CM ஆனது புஷ்கர் சிங் தாமி தான். என்ன சொல்கிறதுன்னா, ஆனால் இதை உண்மையை சொல்லணும்னா நான் இதை எப்போவுமே நினச்சி பார்த்ததே இல்லை. அது மட்டும் இல்லை, எங்களோட பார்ட்டியில் அது ரொம்ப தனித்துவமான ஒரு சிறந்த பார்ட்டி. அவங்க எப்போ யாரை என்ன ஆக்குவாங்கன்னு யாருக்கும் தெரியாது. நீங்கள் CM ஆவீங்கன்னு உங்களுக்கே தெரியல? இல்லை, எனக்கு கொஞ்சம் கூட தெரியாது. நான் 2012 அசம்பிளி எலெக்ஷனில் நின்று போட்டிட்டேன். அப்போ அங்கே காங்கிரஸ் ஆட்சி நடந்துக்கிட்டு இருந்துச்சு. அங்கே எனக்கு எந்த சான்ஸும் இல்லை. ஆனால் 2017 உத்தரகாண்ட்குள்ள அங்கே புது தேர்தல் நடந்துச்சு. அந்த தேர்தலில் பாரதிய ஜனதா பார்ட்டி ஆட்சிக்கு வந்துச்சு. அப்போது
இந்த முறை மினிஸ்டர் கேபினெட்ல என்னோட பேரும் கண்டிப்பா இருக்கும் நான் ரொம்ப நம்பிக்கையோட இருந்தேன். அந்த லிஸ்ட் ஃபைனல் ஆகி வெளியே வந்தபோது அதுல என்னோட பேர் இல்ல. அதுக்கப்புறமும் 2-3 முறை இப்படிதான் ஆச்சு. லோக்சபா எலெக்ஷன்ஸ் வந்தபோது லோக்சபா எலெக்ஷன்ஸ்ல நான் நிப்பேன்னு கண்டிப்பா நம்பிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் 2வது முறை எங்களோட பார்ட்டி ஆட்சிக்கு வந்துச்சு. அப்ப நான் என்ன நினைச்சேன்னா இந்த முறை கண்டிப்பா என்னோட நம்பர் வரும்னு நினைச்சேன். பார்ட்டிக்கு ஒரு புது பிரசிடென்ட் வர்றதா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த முறையாவது கண்டிப்பா என்னோட நம்பர் வரும்னு நினைச்சேன். ஆனா எந்த முறையும் என்னோட நம்பர் வரவே இல்லை சார். இந்த முறை எனக்கு இந்த ஆட்சி கிடைக்கும்போது, இந்த பொறுப்புகள் எனக்கு கொடுக்கப்பட்ட போது என்னோட பேரு வரப்போகுதுன்னு எனக்கு கொஞ்சம் கூட தெரியாது. எனக்கு அந்த கடைசி நேரம் வர்ற வரைக்கும் கூட ஜூலை 3லையும் 4லையும் தான் நான் பதவி ஏற்றுக்கிட்டேன். ஜூலை 3 அன்னைக்கு சாயங்காலம் அசம்பிளியில் மீட்டிங் நடக்கும். அது வரைக்கும் கூட எங்கள் பார்ட்டியில் யாருமே என்னோட மேலிடத்துல இருந்தோ இல்லை என்னோட பார்ட்டி ஆஃபீஸ்ல இருந்தோ எங்கேருந்து உங்களை தான் சிஎம் ஆக்க போகிறாங்கன்னு எனக்கு எந்த ஒரு கன்ஃபர்மேஷனும் வரல. நான் பின்னாடி தான் உட்காந்துட்டு இருந்தேன். என்ன திடீர்னு எங்கள் மத்திய பிரதேஷோட ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் லீடர் இருந்தாரு. அதுக்கு முன்னாடி அக்ரிகல்ச்சரல் மினிஸ்டர் இருந்தாரு. அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர் இருக்கும்போது அவர் தான் எங்க அப்சர்வரா இருந்தாரு. அவர் சார்ஜில் இருந்தாரு. அவர் நேரா அனௌன்ஸ் பண்ணாரு. அப்பதான் எனக்கு என்ன 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 இந்த பொறுப்புக்கு என்னதான் இந்த பொறுப்புக்கு தேர்ந்தெடுத்திருக்காங்க, நான் தான் பதவி ஏற்க போறேன்னு தெரிய வந்தது. அந்த காலத்துல 3 மாசத்துல 3 சிஎம் உத்தராகண்ட்ல மாறினாங்க. பிஜேபிக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. உங்க நம்பர் வந்ததே இல்லைன்னு நீங்க சொல்றீங்க. மந்திரி ஆகிறதுலயோ லோக்சபாலயோ உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கலன்னு சொல்றீங்க. மோடிஜி உங்களை எப்படி சிஎம் ஆக்கினாரு? அது பாத்தீங்கன்னா ரொம்பவே தெளிவானவர். அவருக்கு எல்லாமே தெரியும். அவர் என் மேல ரொம்பவே நம்பிக்கை வச்சிருக்காரு. அவருக்கு நல்லாவே தெரியும். என்ன மாதிரி சாதாரண காரியகர்த்தாக்களை ஒரு சோல்ஜரோட பையனான எனக்கு வாய்ப்பு கொடுத்தாரு. அதோட நானும் பார்ட்டி என்கிட்ட இருந்து என்னெல்லாம் எதிர்பார்க்குது, அதோட கடமைகள் என்னென்னு அதை எல்லாத்தையும் பண்ணி முடிக்கிறதுக்கு நானும் ஆவலோட காத்துட்டு இருந்தேன். என்னோட கடமைகளை பொறுப்புகளை நான் அதிகமாக்குவேன். அதுக்கப்புறம் 6 மாதத்துக்கு அப்புறம் எலெக்ஷன் நடந்துச்சு. அதுக்கப்புறம் முழு உழைப்போட பிரதமரோட ஆசீர்வாதத்தால, ஹோம் மினிஸ்டரோட ஆசீர்வாதத்தாலையும், நம்ம அமித்ஷாஜியோட ஆசீர்வாதத்தாலையும் என்னோட பார்ட்டி தேர்தலுக்கு போச்சு. அது மட்டும் இல்லாமல் உத்தராகண்டோட வரலாற்றிலேயே இது வரைக்கும் உத்தராகண்டில் நடந்த தேர்தலில் அங்கே ஒவ்வொரு தேர்தல்லையும் ஒரு பாரம்பரியம் இருந்துச்சு. ஒரு முறை அங்கே ஒரு பார்ட்டி தேர்தலுக்கு வந்துச்சுன்னா தேர்தல் வந்தாலே அங்கே ஆட்சி மாறிடும். 22 வருஷ வரலாற்றில் முதல் முறை உத்தராகண்டில் முதல் முறையாக அந்த பாரம்பரியம் உடஞ்சுது. இங்கே புது வரலாறு உருவாச்சு. அவங்க பின்பற்றின ஒரு கலாச்சாரமே மாறிடுச்சு. உத்தராகண்டில் 2வது முறையா மரியாதைக்குரிய மோடிஜியோட தலைமையில் அங்கே எனக்கு சோஷியல் சர்வீஸராக வேலை கிடைச்சிருக்கு. உத்தராகண்ட் மக்கள் எனக்கு மறுபடியும் சேவை செய்யறதுக்கான ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காங்க. நன்றி. அதுக்கு தாமி சார், ராஜ்நாத் சிங் என்ன சொல்றாருன்னா, புஷ்கர் சிங் தாமி இவர் மகேந்திர சிங் தோனி மாதிரியானவர் ஃபினிஷர். கடைசியில் அப்படி இப்படி இதையோ அடிச்சு ஜெயிக்க வச்சிடுறாரு. சரி, அதுக்கான காரணம் நான் எந்த மாதிரியான நேரத்தில் வந்தேன்னா பார்ட்டிக்கு ரொம்ப பலமானவங்க தேவைப்பட்டாங்க. நல்ல பர்ஃபார்மரோட தேவையும் இருந்துச்சு. அதனால என்ன அவரு பர்ஃபார்மர்னு சொல்றாரு போல இருக்கு. ஆனா பார்ட்டியை ஜெயிச்சிடுச்சு, நீங்க அசம்பிளி எலெக்ஷன்ல தோத்துட்டீங்கன்னு கவலையா இருந்தீங்களா? சார், சொல்லணும்னா எனக்கு கொஞ்ச நேரத்துக்கு எனக்கு சொல்லப்போனா என்னோட தேர்தலுக்கு என்னால் டைமே கொடுக்க முடியல. அப்போதைக்கு எனக்கு முக்கியமாக இருந்தது, நான் தேர்தலில் ஜெயிக்கிறதோ இல்லை தோக்குறதோ எனக்கு அவ்வளோ முக்கியம் கிடையாது. பார்ட்டி ஜெயிக்கிறது மட்டும்தான் எனக்கு முக்கியமாக இருந்துச்சு. அதோட கொஞ்ச நேரத்துக்கு மட்டும்தான் எனக்கு ரொம்ப கவலையாக இருந்துச்சு. அது மனுஷனோட குணம், அவனுக்கு அப்படிதான் தோணும், என்னடா இப்படி நடந்துருச்சேன்னு. எனக்கும் அப்படிதான். ஆனால் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நான் எப்படி யோசிச்சேன்னா, பார்ட்டி எனக்கு கொடுத்த வேலை, பார்ட்டி எதுக்காக எனக்கு பொறுப்பு கொடுத்துச்சோ, கடமைகள் கொடுத்தாங்களோ அதை நான் சரியா பண்ணிட்டேன். அதனால நான் தோத்துட்டேன்ற கவலை எனக்கு சுத்தமா இல்ல. பார்ட்டி ஜெயிக்கணுன்றது மட்டும்தான் என்னோட நோக்கமா இருந்துச்சு. என் கடமையை சரிவர செஞ்சுட்டு அது மட்டும் எனக்கு போதுமானதா இருந்துச்சு. சிஎம் பதவியும் உங்க கை நழுவி போயிடும்னு நீங்க நினைக்கவே இல்லையா? இப்படி நடக்கும்னு என் மனசுல நான் நினைச்சு பார்த்ததே இல்ல. ஒரே ஒரு விஷயம் தான் சந்தோஷமா இருந்துச்சு. நம்ம பார்ட்டியோட ஆட்சி வந்துருச்சு, நம்ம பார்ட்டி ஜெயிச்சிருச்சு. நான் கொடுத்த சத்தியங்கள், மக்களிடையில நான் போய் சொன்ன விஷயங்கள் எல்லாமே, நாங்க இதை பண்ணுவோம் அதை பண்ணுவோம், நிறைய ஸ்கீம்ஸை கொண்டு வருவோம்னு சொன்னேன். நம்ம ரிசல்ட்ஸ் வந்ததுக்கு அப்புறமா நம்ம சொன்னது எல்லாமே முழுமையாக்கப்படும். நான் தற்கால் பார்ட்டி ஆஃபீஸ்க்கு போனேன். பார்ட்டி ஆஃபீஸில் போய் நான் என்ன சொன்னேன்னா, மக்கள் கிட்ட கொடுத்த வாக்க, பார்ட்டி வச்சிருக்க டார்கெட்டை நான் கண்டிப்பா முடிப்பேன்னு நம்பிக்கையோட இருந்தேன். தாமி சார்,
பிஜேபியில் எப்பவும் இந்த மாதிரி நடந்ததே கிடையாது. ஒருத்தர் அசம்பிளி எலெக்ஷன்ல தோத்து போய் அவரை மறுபடியும் சீஃப் மினிஸ்டர் ஆக்குறதுங்கிற விஷயம் இருக்கே, அப்புறம் தேர்தலில் மறுபடியும் இறக்கி இது மோடிஜி பண்ணாரான்னு நம்பவே முடியல. ஸோ முதல் முறை நீங்க மோடிஜியை பார்க்கும்போது அப்படி என்ன மந்திரம் பண்ணீங்க? அவருக்கு என்ன மந்திரம் போட்டீங்க நீங்க? முதல் முறையாக நான் அவரை சந்திக்கும் போது அப்போ என் மனசுல நிறையவே விஷயங்கள் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. இப்போ நான் பிரதமர் மோடிஜியை பார்க்க போகிறேன். ஏன்னா சிஎம் ஆகிறதுக்கு முன்னாடி நான் எப்போவுமே பர்சனலாக அவரை மீட் பண்ணதே கிடையாது. ஸோ 2 நாளைக்கு முன்னாடி நான் அவர்கிட்ட டைம் கேட்டேன். அதுக்கப்புறம் பிரதமர் ஆஃபீஸ்லேருந்து எனக்கு கால் வந்தது. அதாவது நீங்கள் 10ஆம் தேதிக்கு இங்கே மீட் பண்ணுறதுக்காக இங்கே வரணும், 15 நிமிஷம் தான் கொடுத்தாங்க, அந்த நேரத்துக்குள்ளே நீங்கள் வந்து பேசிட்டு போகணுன்னு சொன்னாங்க. நான் என்ன நினச்சேன்னா, இப்போ நான் பிரதமர்கிட்ட போகிறதால பிரதமர் என்கிட்ட எந்த ஸ்கீமை பற்றி கேட்க போகிறாருன்னு எனக்கு தெரியாது, என்னென்ன கேள்வி கேட்க போகிறாருன்னு எனக்கு தெரியாது. அப்போது நான் ரொம்ப ரொம்ப பவ்யமாக உள்ள நான் போயிட்டேன். நான் உள்ளே போன உடனே நான் இங்கே ஷோக்கு வரும்போதும் அப்போ நான் என்ன நினச்சேன்னா, இந்த ஷோக்கு வர்றதுக்கு நான் இங்கே வரைக்கும் வரணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். இதே மாதிரி நான் பிரதமரோட ஆஃபீஸ்க்கு போகும்போது ஒரு கதவு மட்டும்தான் திறந்துருந்தது. பிரதமர் மோடிஜி 2-3 கதவுகளுக்குள்ளே இருப்பார்னு நினச்சேன். நான் உள்ளே போன உடனே பிரதமர் மோடிஜி என் முன்னாடி நின்றுக்கிட்டு இருந்தாரு. என்னை வாங்கன்னு சொன்னார். அப்போ நான் ஐயோ பிரதமர் மோடிஜியான்னு நினச்சேன். அப்போ நான் அவர் முன்னாடி போய் நின்ன உடனே நான் அவர்கிட்ட நன்றியை சொல்லி பொக்கேவும் கொடுத்தேன். அவர் அதை வாங்கிக்கிட்டாரு. கொடுக்குறப்ப பார்த்தீங்கன்னா என்னால் அவரை பார்க்கவே முடியல. நான் அவரை பார்க்கவே இல்லை. எனக்கு அப்போ என்ன தோணுச்சுன்னா, அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பார், ரொம்ப சீரியஸாக இருப்பார். அதனால என்னென்ன ஆகும்னு பயந்துட்டு இருந்தேன். ஸோ நான் அவரை பார்க்கவே இல்லை. முன்னாடி இருந்த கேமராக்காரங்களையும் நான் பார்க்கவே இல்லை. அப்போ கோவிட் டைம். ஸோ அவருக்கு நான் பொக்கேவை கொடுத்த உடனே அவர் அங்கேருந்து சத்தம் வந்துச்சு, உங்கள் மாஸ்க் எடுங்கன்னு சொன்னார். அப்போ யாரா பேசுறதுன்னு யோசித்தேன். அதுக்கப்புறம் பார்த்தா பிரதமர் அவரோட மாஸ்கை எடுத்தார். நானும் எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் அவர் உக்காந்தாரு. பல இடங்களில் நடக்கிற மாதிரி அங்கே நடக்கலை. அதாவது பிரதமர் ஒரு சேரில் உக்காந்தாரு, அவர் பக்கத்தில் தான் நானும் உக்காந்தேன். அவர் கூடயே உக்காந்தேன்னு சொல்லணும். அப்படி உக்காந்து பேசும்போது அவர் 3-4 நிமிஷத்துக்கு அவர் பேசிக்கிட்டே இருந்தார். ரொம்ப இயல்பாக பேசினார். அதுக்கப்புறம் அவர் எங்கள் வீட்டில் எல்லாரும் எப்படி இருக்காங்கன்னு கேட்டார். ஏறத்தாழ 3-4 நிமிஷத்துக்கு அவர் பேசியிருப்பார். அதுக்கப்புறம் நான் உண்மையாகவே மறந்து போயிட்டேன். உலகத்தோட மிகப்பெரிய தலைவர் கூட இருக்கேன்றதே நான் மறந்துட்டேன். அப்போது அவர் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதுக்கப்புறம் பிரதமர் மோடிஜி ரொம்பவே கம்மியாக தான் பேசிக்கிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் நான் தான் அதிகமாக பேச ஆரம்பிச்சிட்டேன். நான் நான்ஸ்டாப்பாக பேசிகிட்டு இருந்தேன். ஆனால் என்னோட டைம் வெறும் 15 நிமிஷம் மட்டும்தான். எப்படி 1 மணி நேரம் ஆச்சுன்னு எனக்கு சுத்தமாக தெரியல. 1.5 மணி நேரத்துக்கு அப்புறம் அதுக்கப்புறமா அவர் எந்த அவசரமும் படலை. ஒரு விஷயம் மட்டும் நான் அன்னைக்கு கற்றுக்கிட்டேன். அவர் இவ்வளோ பிஸியாக இருந்தும் கூட, அவருக்கு நிறைய வேலைகள் இருந்தும், என்ன மாதிரியான சாதாரண ஆள்கிட்ட எவ்வளோ நல்லா பேசினாரு, எவ்வளோ டைம் கொடுத்தாரு. உண்மையை சொல்லப்போனால் நம்ம எல்லாரோட டைம் மேனேஜ்மெண்ட் அதில் அவரை விட யாரும் பெஸ்ட்டாக இருக்கவே முடியாது. அன்னைக்கு அப்படின்னா நீங்கள் இன்னொரு விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க, கேதார்நாத்துக்கு இது எவ்வளவு பிடிக்கும்னு. ஆமாம், நான் அதை புரிஞ்சுக்கிட்டேன். அது நாட்டில் இருக்க எல்லாருக்கும் தெரியும், உலகத்தில் இருக்க எல்லாருக்கும் தெரியும். பாபா கேதார்நாத்தோட அது 2013 பெரிய ஒரு டிசாஸ்டர் நடந்துச்சு. அப்போ பேரழிவில் முழு கேதார்நாத்தும் ரொம்பவே தாக்கப்பட்டுச்சு. எல்லாமே அடிச்சுட்டு போயிடுச்சு, ரொம்பவே நஷ்டமாயிடுச்சு. அப்போது 2013 மோடிஜி தெஹ்ராதூனுக்கு வந்தார். அப்போது அங்கே அவர் வந்ததுக்கப்புறம் அந்த டைமில் ஆட்சியில் இருந்தது காங்கிரஸ் பார்ட்டி தான். ஆனால் அப்போவும் அவர் கேதார்நாத்தை நான் தான் சரி பண்ணுவேன்னு சொன்னார். ஆனால் அந்த டைம் ஆட்சியில் இருந்தவங்க இல்லை, நாங்கள் உங்களை பண்ண விட மாட்டோம்னு சொன்னாங்க. ஆனால் பாபா கேதார்நாத்தோட அருளால் 2014 அவர் பிரதமர் ஆயிட்டார். அப்புறம் அவர் கேதார்நாத்தை மறுபடியும் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்கான வாய்ப்பை ஆரம்பிச்சிட்டாரு. இன்னைக்கு கேதார்நாத்தோட ரீகன்ஸ்ட்ரக்ஷன் வேலை எல்லாமே முடிஞ்சிடுச்சுன்னு சொல்லணும். இப்போ கேதார்நாத் ரொம்பவே அருமையான இடமா மாறிடுச்சு. ரோப்வே வேலைகளும் ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் எப்பெல்லாம் நான் பிரதமரை பார்க்க போனாலும்
அது மாசத்துல ஒரு முறையா இருக்கட்டும் இல்ல 2 முறையா இருக்கட்டும், எப்பவும் இதே தான் நடக்கும். கேதார்நாத்தோட ரீகன்ஸ்ட்ரக்ஷன் வேலை எப்படி போயிட்டு இருக்கு எப்பவும் இதே தான் கேட்பாரு. நான் அங்க எப்ப போனாலும் அவரு கேதார்நாத்தோட வேலையை பத்தி கேட்டுக்கிட்டே இருப்பாரு. அதாவது இப்போ 3வது ஃபேஸ்ல என்ன நடந்துச்சு, அங்க சரஸ்வதி அம்மாவோட சிலையை கட்ட வேண்டியதா இருந்துச்சு, என்ன நடந்துச்சு, இப்போ பண்டிதர்கள் மொத்தமா எத்தனை பேர் இருக்காங்க, நீங்க சாந்தி வண்ண கட்டிட்டு இருந்தீங்க அதோட வேலைகள் என்னாச்சுன்னு அவர் எப்பவுமே கேட்பாரு. அவரோட மூளைக்குள்ள எப்பவுமே இந்த மாதிரி ஏதாவது ஓடிக்கிட்டே இருக்கும். அப்புறம் அவரு அங்கிருந்து போனதுக்கு அப்புறம், உங்களுக்கு தெரியுமா இல்லையான்னு எனக்கு தெரியல, டிசாஸ்டருக்கு அப்புறம் மக்கள் வர்றது எல்லாமே ரொம்ப குறைஞ்சிடுச்சு. அவர் அங்கே போய் கேதார்நாத்தில் ராத்திரி குகைக்குள்ளே போய் அவர் ராத்திரி அங்கேயே தங்கிட்டு இருந்தார். அவர் அங்கே வந்து போனதுக்கப்புறம் இப்போ அங்கே இருக்கிற நிலைமை என்னன்னா, ஆயிரக்கணக்கான பேர் அங்கே வந்து தங்கிட்டும் போயிட்டும் இருக்காங்க. ஒவ்வொரு வருஷமும் லட்சக்கணக்கான மக்கள் அங்கே வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. நீங்கள் அவரை ஆதி கைலாஷ்க்கும் கூட்டிகிட்டு போயிருக்கீங்க. அதாவது உத்தராகண்டில் 2 விஷயங்கள் இருக்குது, சார்தாம், கேதார்காண்ட், அதோட மானஸ்கண்ட், அப்புறம் ஆதி கைலாஷ். இங்கே பாபா கேதாரோட இடத்த கேதார்கண்டுன்னு சொல்லுவோம். அப்புறம் பாபா போலேயோட அந்த இடத்த மானஸ்கண்டுன்னு சொல்லுவோம். நம்மளோட பிரதமர் ரொம்ப நாட்களாக நான் அவரை எப்பெல்லாம் பார்க்குறனோ ஒவ்வொரு முறையும் அவர் ஆதி கைலாஷுக்கு நம்ம போயே ஆகணும்னு சொல்லுவார். ஜோலிகாங் 18,000 அடி உயரத்தில் தான் அது இருக்கும். நம்ம நாட்டோட முதல் பிரதமர் இந்த ஹைட்டுக்கு போய் சேர்ந்திருக்காரு. அந்த ரிமோட் பிளேஸ்க்கு போயிருக்காரு. அவர் அங்க வந்ததுக்கு அப்புறமா அங்க வர்ற மக்களோட எண்ணிக்கை ரொம்பவே அதிகமாயிடுச்சுன்னு சொல்லணும். ஆதி கைலாஷ்க்கு போறவங்களோட எண்ணிக்கை அதிகமாயிடுச்சு, நாகேஸ்வர் தாம் போறவங்களோட எண்ணிக்கை அதிகமாயிடுச்சு. இப்ப பாத்தீங்கன்னா இந்த முழு உலகமும் இந்த வேலி மேல ஒரு முக்கியமான கண்ணு வச்சிருக்கு. ஆதி கைலாஷ்ங்கிற இந்த இடம் முழு உலகத்துக்கும் தெரிய ஆரம்பிச்சிருக்கு. வரப்போற காலங்கள்ல இந்த மாதிரி சார்தாம் யாத்திரைகள்லாம் நடக்குதோ அதே மாதிரி மானஸ்கந்த் யாத்திரைகளும் நடக்கும். நாம இங்கிருந்து ஆளுங்க கைலாஷ் மானசரோவர் போறாங்க. கைலாஷ் மானசரோவரை பார்க்குறவங்களும் இங்க ஆதி கைலாஷையும் வந்து பார்க்கலாம். அதுக்கான ஏற்பாடுகளும் நடந்துட்டு தான் இருக்கு. ராமி சார், இன்னொரு சிவபக்தர் இருக்காரு, ராகுல் காந்தி. அவரும் நான் கேதார்நாத் போவேன்னு சொன்னாரு. நானும் தியானம் பண்ற ஒரு பெரிய ஞானி வீட்டுக்கு போவேன், நடந்தே போவேன், எதுக்காக ஹெலிகாப்டர்லாம் பயன்படுத்தணும்னு கேட்டாரு. முதல்ல நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா ரொம்ப ஹம்பிளாவே சொல்லிக்கிறேன். அவரும் சரி, அவரோட பார்ட்டியில் இருக்கிறவங்களும் சரி, இல்லை அவர் கூட இருக்கிறவங்களும் சரி, பூஜைன்னா எப்படி பண்ணுவாங்க, கலாச்சாரம்னா என்ன, பூஜையோட வழக்கங்கள் எப்படி நடக்கும், இதெல்லாம் எல்லாரும் கற்றுக்கணும். குரு கிண்டல் பண்ணுறதால எதுவும் நடக்காது, குரு விடுற சாபத்தால எதுவும் நடக்க போகிறதில்ல. வேணும்னா அவருக்கு நீங்கள் இந்த வேலையில் ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க. உண்மையை சொல்லணும்னா நான் பல முறை யோசிச்சிருக்கேன். ராகுல் காந்திஜி இப்போவாது கொஞ்சமாவது சீரியஸ் ஆகணும், இப்போயாவது சீரியஸ் ஆகிடுவார்னு யோசிச்சிருக்கேன். ஆனால் ஒவ்வொரு முறையும் அவர் நான் நினைக்கிறது தான் தப்புன்னு நிரூபிச்சிடுறாரு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இவங்களும் அதே மாதிரி தான் யோசிப்பாங்க, அவங்களும் தப்புன்னு கண்டிப்பாக அவரை நிரூபிப்பார். ஒவ்வொரு முறையும் எதையோ ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்காரு. அதனால அவரோட இம்பார்ட்டன்ஸே குறைஞ்சிடுது. சரி, ஆடியன்ஸ் யாராவது ஒருத்தர் கேள்வி கேட்கலாம். நீங்க தான் பிரதமர் மோடியோட ஃபேவரட் சிஎம்னு சொல்றாங்க, அது உண்மையா? பிரதமர் மோடிஜி இந்த நாட்டில் பிரதமர் ஆனதுலேருந்தே அவர் நாட்டுக்கு அடிமட்டத்தில் இருக்க மக்களுக்காக பல விஷயங்களை பண்ணியிருக்காரு. நம்ம நாட்டோட ஒர்க் கல்ச்சர், அந்த ஒர்க் கல்ச்சரையே அவர் மாற்றிட்டாரு. அவருக்கு நெருக்கமானவன் நான் மட்டும் கிடையாது, அது மட்டும் இல்லாமல் அவரோட அருள் எனக்கு இருக்குன்னு கிடையாது. என்ன மாதிரி லட்சக்கணக்கான காரியகர்த்தாக்கள் மேலே, இல்லை அவரை சம்மந்தப்பட்டவங்க மேலே, இல்லைனா சரி யார் மேலே அவரோட ஆசீர்வாதம் இருக்கோ, யாரெல்லாம் அங்கே வேலை செய்கிறாங்களோ, அவங்கவுங்க ஃபீல்டில் நல்ல எண்ணங்களோட, நல்ல ஹார்ட் ஒர்க்கோட, யாரெல்லாம் நாட்டை வளர்க்கணுன்ற எண்ணத்தில் வேலை செய்கிறாங்களோ எல்லாருமே மோடிஜிக்கு நெருக்கமானவங்க தான். இப்போ ஒரு பிரேக் எடுத்துப்போம். பிரேக்குக்கு அப்புறம் கேதாரத்தில் புஷ்கர் சிங் தாமி மேலே வழக்கு தொடரும். உத்தராகண்டில் நம்மளோட முஸ்லீம் சகோதரிகள் இருக்காங்க. அவங்க இப்போ பயந்துக்கிட்டே தான் இருந்தாகணுமா? அவங்க யாருக்கும் உத்தராகண்டில் எந்த பிரச்சனையும் வராது. இந்த ஆப்கி அதாலத்தில் உங்களுக்கு நான் வாக்கு கொடுக்குறேன். வெல்கம் பேக். ஆப்கி அதாலத்தில் இன்னைக்கு நம்ம வழக்க நடத்திட்டு இருக்கிறது உத்தராகண்ட் சிஎம் புஷ்கர் சிங் தாமி மேல. ஆப்கி அதாலத்தில் அடுத்த குற்றச்சாட்டு. ஆப்கி அதாலத்ல உத்தராகண்ட் சிஎம் புஷ்கர் சிங் தாமி மேல போடப்பட்ட குற்றச்சாட்டு என்னன்னா, இவர் முஸ்லிம்ஸ பயமுறுத்துறாரு.
என்ன குற்றச்சாட்டு இது? தாமி சார், நிறைய முஸ்லீம் லீடர்ஸ் இருக்காங்க. தோஃபி ரசா சார் இருக்காரு, மௌலானா அர்ஷத் மதனி இருக்காரு, இப்படி நிறைய பேர். எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, தேர்தல் வரும்போது அப்பெல்லாம் தாமி சார் ஏதோ ஒன்று பண்றாரு, முஸ்லிம்ஸ் மனசுல பயத்தை உருவாக்குறாரு, அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்த செய்யறாருன்றாரு. இப்ப நீங்க என்ன பண்ணிருக்கீங்கன்னா, யூனிஃபார்ம் சிவில் கோட கொண்டு வந்திருக்கீங்க. உத்தராகண்ட்ல 2022 ஸ்டேட் எலெக்ஷன்ஸ் நடந்துட்டு இருந்துச்சு. அந்த எலெக்ஷன்ல அங்கே உத்தராகண்ட் மக்கள் முன்னாடி போகும்போது நாங்கள் எங்களோட எண்ணங்களை சொன்னோம், எங்களோட நோக்கத்தையும் சொன்னோம். ஒருவேளை புதுசாக ஆட்சி மாறுச்சுன்னா நாங்கள் உத்தராகண்டுக்குள்ள யூனிஃபார்ம் சிவில் கோட் கண்டிப்பாக கொண்டு வருவோம், நிறைவேற்றுவோம். அதுக்காக கண்டிப்பாக கமிட்டியும் வைப்போம். அதுக்கு பின்னாடி இருக்க காரணங்களையும் நாங்கள் சொன்னோம். காரணம் என்னென்னா, உத்தராகண்ட் கடவுளோட நிலம். உத்தராகண்டில் சார்தாம் இருக்கு, உத்தராகண்டில் கங்கை இருக்கு, உத்தராகண்ட் யமுனை தாயோட இடம், உத்தராகண்டில் ஆதி கைலாஷ் இருக்கு, உத்தராகண்ட் ரிஷி முனிவர்களோட இடமானது. ஒவ்வொரு குடும்பத்திலிருந்தும் கண்டிப்பாக யாராவது ஒருத்தர் ஆர்மியில் இருக்காங்க, ஆர்மி ஃபோர்ஸஸில் இருக்காங்க. சிலர் நாட்டுக்குள்ள, சிலர் நாட்டுக்கு வெளியில பல இடங்கள்ல சேவைகள் செஞ்சுட்டு இருக்காங்க. நான் உத்தராகண்ட் மக்கள் முன்னாடி சொன்னது என்னன்னா, இந்தியாவோட கான்ஸ்டிடியூஷன் ஆர்டிகல் 44 படி எல்லா மக்களுக்கும் சட்டம் சமமா இருக்கணும்ன்ற சத்தியத்தை நான் பண்ணியிருக்கேன். அதுல நான் ரொம்ப கடுமையா இருக்கேன். அதோட உத்தராகண்ட்ல இருக்கிறவங்க எந்த சமுதாயத்தை சேர்ந்தவங்களா இருந்தாலும் பரவாயில்ல, எந்த ஜாதியை சேர்ந்தவங்களா இருந்தாலும் பரவாயில்ல, எந்த மதத்தை சேர்ந்தவங்களா இருந்தாலும் பரவாயில்ல, எல்லாரும் சமன்ற சட்டத்தை கொண்டு வருவோம். அதோட உத்தராகண்டோட மக்கள் எங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தாங்க. நாங்கள் ஆட்சிக்கு வர்றதுக்கான வாய்ப்பையும் அவங்க கொடுத்தாங்க. நாங்கள் மக்களுக்கு கொடுத்த வாக்கும் என்ன நோக்கத்தை சொன்னோமோ கொடுத்த வாக்கை நாங்கள் நிறைவேற்றிட்டோம். இதில் யாரும் பயப்படுறதுக்கு இல்லையே. நீங்க கொடுத்த வாக்கை நீங்க நிறைவேற்றிட்டீங்க. ஆனா அவங்க மனசுல என்ன பயம் இருக்குங்கிறது இப்ப நான் சொல்றேன் உங்களுக்கு. மௌலானா மதனி சார் என்ன சொல்றாருன்னா, நீங்க கொண்டு வந்த அந்த யூசிசி இஸ்லாமுக்கு எதிரானது. யூசிசி நீங்க கொண்டு வந்திருக்கீங்க, இது எங்க மத வழிபாடுகளுக்கு தடையாத்தான் இருக்கு. பாருங்க ரஜத் சார், நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, யாரையும் எதிர்க்கவே கூடாது. இஸ்லாத்துல என்ன சிஸ்டம் இருக்கோ, எப்படி அவங்க கல்யாணம்லாம் செய்வாங்களோ அவங்க அதே மாதிரி கல்யாணம் பண்ணலாம். ஒருவேளை அங்கே நிக்கா நடக்குதுன்னா அங்கே நிக்கா நடக்கும். இந்து முறைப்படி 7 முறை சுற்றி அக்னி குண்டத்துக்கு முன்னாடி கல்யாணம் நடக்கணும்னா அப்படியும் நடக்கும். கிறிஸ்டியன்ஸ்ல ஹோலி மேரேஜஸ் நடக்கும். நம்மளோட 6 உறவினர்களுக்குள்ள கரஜ் முறையில நடக்கும். யார் யாருக்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்கோ அதை எதையுமே நாம மாத்தவே இல்லை. எல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, எல்லாம் 7 சுத்தி தான் கல்யாணம் பண்ணிக்கணும். இல்ல, நான் அப்படியெல்லாம் சொல்லவே இல்லை. இந்துக்கள் மட்டும்தான் 7 முறை சுத்தி வருவாங்க. அவங்கவுங்க முறைப்படி தான் பண்ணிக்கிறாங்க. முஸ்லிம்ஸ்ல பண்றத அவங்க பின்பற்றுவாங்க. அதை நாங்க மாத்தவே இல்லை. ஒரு விஷயத்த மட்டும்தான் நாங்க மாத்திருக்கோம். அதுக்கப்புறமா நடக்கிற இந்த டைவர்ஸ் சிஸ்டம், அதாவது வீட்டுல மனைவிய மருமகளை அவங்க ட்ரீட் பண்றதுக்கான சிஸ்டம் மட்டும்தான் மாறி இருக்கு. அவ்வளவுதான். ஏன்னா மக்கள் எல்லாருமே சமமானவங்க தான். பெண்களுக்கு எந்த ஒரு அநியாயமும் நடக்கக்கூடாது. உத்தராகண்ட்ல இருந்து இந்த வேலையை நாங்க தான் ஆரம்பிச்சிருக்கோம். நாட்டுக்குள்ளயும் கங்கா நதி எப்படி இங்க இருந்து கிளம்புதோ, கங்கா நதி கிளம்புனதுக்கு அப்புறமா முழு நாட்டுக்குள்ளேயே ஊடுருவி எல்லாருக்கும் பல பலன்களை கொடுத்துக்கிட்டு இருக்கு. பேருக்கு தண்ணியை கொடுக்குது, சில பேருக்கு உயிரை கொடுக்குது, சில இடங்கள்ல விவசாயிகளுக்கு பயனை கொடுக்குது, எல்லா விதமான பயனும் கொடுத்துட்டு இருக்கு. அதே மாதிரி எல்லாருக்கும் யூஸ் ஆகுற கங்கா உத்தராகண்ட்ல இருந்து கிளம்பியிருக்கு, கடவுள் இடத்துல இருந்து கிளம்பியிருக்கு, கடவுள்களோட ஆசீர்வாதத்தோட கிளம்பியிருக்கு, நம்ம பிரதமரோட நோக்கத்தை முழுமையாக்குறதுக்காக கிளம்பியிருக்கு. அது முழு நாட்டுக்கும் போய் சேருது. எல்லாருக்கும் ஈக்குவலான ரைட்ஸை கொடுக்குது. ஓவைசி சார், அசதுதீன் ஓவைசி, அவர் ஒரு பெரிய வக்கீல், ஏஐஎம்ஐஎம்மோட லீடர். அவர் என்ன சொன்னார்னா, நீங்க கொண்டு வந்த இந்த சட்டம் இது யூனிஃபார்ம் சிவில் கோட் கிடையாது, ஹிந்து சிவில் கோடுன்னு சொல்றாரு. நீங்க 4 கல்யாணத்துக்கு தடை போட்டிருக்கீங்க, ஹலாலாவை நிறுத்திட்டீங்க. ஹிந்து சட்டத்தில் இருக்கிற அன்டிவைடட் ஃபேமிலிங்கிற சட்டம், அதுல மட்டும் எந்த மாற்றமும் இல்லை, தடையும் இல்லைங்கிறீங்களே, ஏன்? முதல்ல இந்த சட்டத்தை பத்தி சொல்லணும்னா, இதை யாரை டார்கெட் பண்ணியும் கொண்டு வரல. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லாருக்கும் சமமான உரிமைகளை கொடுக்கறதுக்காக தான் அதை கொண்டு வந்திருக்கோம். அதுவும் குறிப்பா இந்த சட்டம் எல்லாருக்கும் சமமானது. பெண் குலத்தை சேர்ந்தவங்களுக்கும், தங்கச்சிகளுக்கும், அம்மாக்களுக்கும், அவங்க வருங்காலத்துக்காகவும், அவங்க பாதுகாப்புக்காகவும், அவங்க செக்யூரிட்டிக்காக, பெரியவங்களோட நன்மைக்காகவும் தான், சின்ன பசங்களுக்காகவும் தான் நாங்கள் இதை பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா நிறையவே சின்ன பசங்களை இந்த பையன் பெரிய குலத்தை சார்ந்தவன், இந்த பையன் சின்ன குலத்தை சார்ந்தவன்னு பிரிவுபடுத்துறாங்க. இந்த மாதிரி வார்த்தைகளெல்லாம் தூரமாக்கியிருக்கோம். நாங்கள் என்ன சொல்லியிருக்கோம்னா, எல்லாருக்கும், பசங்களுக்கும் எல்லாருக்கும் சமமான உரிமைகள் கிடைக்கும்னு. வயசானவங்களுக்கும் அவங்களோட உரிமைகள் கிடைக்கும். எல்லாரோட பாதுகாப்புக்காகவும் தான் நாங்க இதை கொண்டு வந்திருக்கோம். ஆனா இவங்க கற்பனை என்னன்னா, இந்த சட்டத்தை நீங்க முதல்ல உருவாக்கும் போது ஷெட்யூல்டு ட்ரைப்,
ஆதிவாசி ஆளுங்களை இதுல இருந்து தவிர்த்திருக்கீங்க. அதனால இப்ப முஸ்லீம் ஸ்காலர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, ஷெட்யூல் ட்ரைபை நீங்க தவிர்த்திருந்தீங்கன்னா முஸ்லீம்ஸையும் தவிர்த்திருக்கலாமேங்கிறாங்க. இந்தியாவோட கான்ஸ்டிடியூஷன் ஆர்டிகல் 44 படி நாட்டுக்குள்ள எல்லாருக்கும் சமமான உரிமைகள் தான் கிடைக்கணும்னு. அதோட இந்த ஷெட்யூல் ட்ரைப்ஸை பத்தி நீங்க பேசும்போது ஸ்கெடியூல்டு ட்ரைப் சமூகத்தை சேர்ந்தவங்கள ஆர்டிகல் 342 இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்லயே உங்களுக்கு இந்த எக்ஸம்ஷன் கிடைச்சிருக்கு. உங்களோட தனித்துவமான சில லைஃப் ஸ்டைலால இந்தியன் கான்ஸ்டிடியூஷனே அப்படிதான் சொல்லுது. உங்களோட கமிட்டியும் 2,33,000 பேர்கிட்ட அவங்க சென்செக்ஸ் எடுத்திருக்காங்க. 10,000 பேர்கிட்ட நாங்க நேரடியாவே போய் கேட்டிருக்கோம். இப்ப நாம எப்படி பேசுறோமோ அந்த மாதிரியே அவங்க கிட்ட பேசணும். உத்தரகாண்ட் முழுக்க இந்த மாதிரி பல மீட்டிங்ஸ் நடந்திருக்கு. அந்த மீட்டிங்ஸ்ல ட்ரைபல்ஸ் என்ன சொன்னாங்கன்னா, இதுல எங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது, எல்லார் மாதிரியும் எங்களையும் இதுல சேர்த்துக்கோங்கன்னு தான் சொன்னாங்க. ஆனா எங்களுக்கு கொஞ்சம் டைம் வேணும்னு சொன்னாங்க. நாங்க அவங்க கேட்டபடி தான் பண்ணியிருக்கோம். கமிட்டில பாத்தீங்கன்னா பெரிய பெரிய ஆட்களா தான் இருக்காங்க. இதுல ஜஸ்டிஸ் ரஞ்சனா பிரகாஷ் ஜேஷா இருக்காங்க, பிரமோத் கோலி இருக்காரு. இவங்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டதுக்கு அப்புறமா தான் இதை டிராஃப்டே பண்ணி இருக்காங்க. இந்த டிராஃப்ட்ல எந்த விதமான பேதங்களும் கிடையாது, எல்லாரோட சம உரிமைக்காக தான் பண்ணியிருக்கோம். ஆனா அவங்களுக்கும் இந்த பேதங்களானது புரிய வருது. அவங்க திரும்ப திரும்ப என்ன நினைக்கிறாங்கன்னா, அவங்களோட ஷரியத்துல இருக்கிற ப்ரொவிஷன் முஸ்லிம்ஸ்க்கு ரொம்ப முக்கியமானது, மத்ததெல்லாம் அப்புறம்தான். இது ஷரியத்தை வயலேட் பண்ணுதுன்னு சொல்றாங்க. இங்க நாட்டுல ஷரியத்தெல்லாம் நடக்காது. எல்லா மக்களும் சமமா தான் இருந்தாகணும். ஏன்னா நாடு வளர்ந்துருச்சு. அரசு விதிமுறைகள் படிதான் நடக்கும். யார் யாரு கான்ஸ்டிடியூஷனை நம்புறாங்களோ அவங்க யாருக்கும் எந்த விதமான பிரச்சனையும் இல்ல. சட்டம் வழக்கத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் நீங்க இப்ப சொன்ன மாதிரி அலாலா இத்தத் மாதிரியான வழக்கங்கள், அந்த வழக்கங்கள்ல இருந்து அவங்களுக்கு விடுதலை கிடைக்கும். அதோட நான் ஹரித்வாருக்கு போயிருந்தேன். இந்த சட்டம்லாம் வெளியே வந்ததுக்கு அப்புறம், இதெல்லாம் வெளியே வந்ததுக்கு அப்புறம் அங்க ஒரு முஸ்லிம் சிஸ்டர் வந்திருந்தாங்க. அவங்க என்கிட்ட வந்து நீங்க எல்லாம் சேர்ந்து ரொம்ப நல்ல விஷயத்த பண்ணியிருக்கீங்கன்னு சொன்னாங்க. இப்ப அந்த வழக்கத்துல இருந்தே அவங்களுக்கு விடுதலை கிடைச்சிருக்கு. சோ இதுல பாத்தீங்கன்னா நீங்க பல வருஷமா இங்க அநியாயம் நடந்துட்டு இருக்கு. அவங்களோட மன வலிமையை விட்டுட்டு இருந்தாங்க, அவங்களோட செல்ஃப் ரெஸ்பெக்டை விட்டுட்டு இருந்தாங்க. காப்பாத்துறதுக்கான வேலையை மட்டும் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. உத்தராகண்டோட ex-CM ஹரிஷ் ராவத் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இதை கொண்டு வந்திருந்தா முழு நாட்டிலையும் கொண்டு வந்திருக்கலாமே, இத உத்தராகண்ட்ல எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண வேண்டியதுக்கு என்ன அவசியம்? இங்க எக்ஸ்பெரிமெண்ட்லாம் ஒன்றும் கிடையாது. ஹரிஷ் ராவத் நம்மளோட சீனியர் லீடர். உத்தராகண்டோட தேர்தல்ல உத்தராகண்டோட மக்கள் தான் எங்களுக்கு இந்த கேண்டிடேட்டே கொடுத்தாங்க. இந்தியன் கான்ஸ்டிடியூஷனுக்கு ஒரு சிஸ்டம் இருக்கு, அதன்படிதான் நாங்க இதுல எல்லா வேலைகளையும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். உத்தராகண்ட்ல இந்த சட்டம் வந்துருச்சு. இமாலயா, கங்கா, யமுனான்னு இங்க இருக்கு, அதாவது கடவுள் இருக்கிற இடம். இனிமே இங்க இருந்து இது நாடு முழுக்க பரவும். இந்த சட்டத்தையும் நாங்க ஆரம்பிச்சாச்சு. நாட்டோட மத்த மாநிலங்களும் இத வழக்கத்துக்கு கொண்டு வந்தா நல்லா இருக்கும். அது மூலியமா எல்லாருக்கும் சமமான உரிமைகள் கிடைச்சாகணும். உத்தராகண்ட பாரதிய ஜனதா பார்ட்டி, அப்புறம் பிரதமர் மோடி, அப்புறம் புஷ்கர் சிங் தாமி எல்லாரும் ஹிந்துத்வாவோட லேபரட்டரியா யூஸ் பண்றீங்க. இது ஹிந்துத்வா லெபார்டரின்னு சொல்றாங்க. லெபார்டரி அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. உத்தராகண்டோட மக்கள் எங்களுக்கு மேண்டேட் கொடுத்துருக்காங்க. நாங்க இந்தியாவோட கான்ஸ்டிடியூஷன் படி தான் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கடவுள் நிலமான உத்தரகாண்ட்ல இந்துத்துவம் இல்லைன்னா வேற எங்க இருக்க போகுதுன்னு சொல்லுங்க. இன்னும் உங்களை பத்தி வேற என்னெல்லாம் சொல்றாங்கன்னா, இதை நீங்க பண்ணது முதல் விஷயம் கிடையாது. முதல்ல நீங்க 3793 மசாரை ஐடென்டிஃபை பண்ணீங்க. அதுக்கப்புறம் அது எல்லாத்தையும் இடிச்சு தள்ளிட்டீங்க. இது எல்லாத்தையும் நான் பண்ணது இந்த மசாருக்காக கிடையாது. எதுக்காக பண்ணனா, இந்த உத்தரகாண்ட அவங்க ஆக்கிரமிச்சிருக்காங்க. மதத்தோட பேரை முன்னாடி வச்சுட்டு நிலங்களை அபகரிச்சிருக்காங்க, நிலங்களை ஆக்கிரமிச்சிருக்காங்க. கவர்மெண்ட் நிலங்களை ஆக்கிரமிப்பு பண்றதுக்கான வேலைகளை பண்ணியிருக்காங்க. ஆக்கிரமிப்புகள் கரெக்ட்னு யாரு ஜஸ்டிஃபை பண்ண முடியும் சொல்லுங்க? ஆக்கிரமிப்புகள் மேல ஆக்ஷன் எடுக்கணுமா இல்லையான்னு நீங்களே சொல்லுங்க. ஸோ நாங்க அதை மட்டும்தான் பண்ணியிருக்கோம். இப்போ நாங்க ஆக்கிரமிப்புகளை குறைச்சிட்டு வந்துட்டு இருக்கோம். ஏன்னா கடவுள் பூமியில ஒரு தனித்துவமே இருக்கு. நான் இல்லைனா உத்தராகண்டை சேர்ந்த எந்த மக்களா இருந்தாலும் நாட்டுக்குள்ள அவங்க எங்க போனாலும், ஒருவேளை அவங்க நான் உத்தராகண்ட்ல இருந்து வந்திருக்கேன்னு சொன்னா அவங்கள பார்க்கறதுக்கான ஒரு பார்வை மக்களுக்கு மாறிடுது. மனசுக்குள்ள ஒரு பக்தி வரும், அவங்க மேல ஒரு நம்பிக்கை வரும். கடவுள்கிட்ட இருந்து வந்த ஒரு நபரா பார்ப்பாங்க. கடவுள்கிட்ட இருந்து வந்திருக்கான். ஸோ கடவுள் இடத்தோட உண்மையான இடம். நான் ஒரு நோக்கத்துல ரொம்ப உறுதியா இருக்கேன். இந்த கடவுளோட இடத்த என்ன ஆனாலும் சரி நிச்சயமா கெடுக்க நான் விடவே மாட்டேன். அதுல உறுதியா நீங்க அப்பாவியா இருக்கீங்க, ஆனா உண்மையிலேயே நீங்க அப்படி இல்லைன்னு எனக்கு நல்லா புரியுது. ஏன்னா நீங்க ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்காங்கன்னு சொல்றீங்க, ஆனா ஆக்கிரமிப்புகள் உங்களுக்கு மசார்ல மட்டும்தான் தெரிஞ்சுதா? இதுக்கு நீங்க கொடுத்திருக்கிற பெயர் என்னன்னா லேண்ட் ஜிஹாத்.
நான் இதை சொன்னேன். இந்த மாதிரி பல இடங்கள் இருக்கு. அங்கிருந்து நான் உங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்றேன். உத்தராகண்டை பார்த்தீங்கன்னா அங்கே ரொம்ப சகோதரத்தன்மையோட எல்லாருமே அப்படிதான் பழகுவாங்க. ரொம்ப ரொம்ப அன்பா இருப்பாங்க. ஆனா ஆக்கிரமிப்பு பண்றவங்களுக்கு எதிரான ஆக்ஷனை யாராலையும் நிறுத்த முடியாது. அந்த இடங்கள்ல மசார்கள் கட்டியிருந்தாங்க. மசார்கள் எல்லாத்தையும் இடிச்சிட்டோம். அது கவர்மெண்ட் பிளேசஸ்ல இருக்கு, ரெவன்யூ பிளேசஸ்ல இருக்கு, சீச்சாய் விபாக் இடங்கள்ல இருக்கு, பிடபிள்யூடி நிலங்கள்ல இருந்துச்சு. கவர்மெண்டோட மற்ற இடங்கள்ல போய் கீழே தோண்டி பார்க்கும்போது எதுவுமே இல்லை. மசாரெல்லாம் எங்க கட்டுறாங்க? இதெல்லாம் ஆக்கிரமிப்பு தான். அதனாலதான் இதுக்கு லேண்ட் ஜிஹாதுன்னு பேரை வச்சேன். நீங்க எல்லாரும் ஒன்னா இருக்கிறதா சொன்னீங்க. அவங்க எல்லாரும் எப்படி ஒன்னா இருக்காங்கிறத பார்த்தேன். ஒரு மஸ்ஜிதையும் மதராசாவையும் இடிச்சிங்க. போலீஸ்க்கு எதிராக மக்கள் எப்படி கொதிச்சு எழுந்தாங்கன்னு நான் பார்த்தேன். அத்வானியோட இன்சிடென்ட்டும் கிளியரான ஒரு ஆக்கிரமிப்பு கேஸ் தான். அது கண்டிப்பா உண்மை. அதோட இந்த லீகல் ஆக்கிரமிப்பை நாங்க நீக்கிறதுக்காக மட்டும்தான் அங்க போலீஸ் டீம் போச்சு. அங்க லீகல் டீம் போயிருந்தாங்க. அவங்க மேல எல்லாருமே சேர்ந்து தாக்குதல் நடத்தியிருக்காங்க. அங்க என்னென்ன நடந்துச்சுன்றத அவங்க எல்லாருமே பார்த்திருக்காங்க. ஆனா இந்த மாதிரி விஷயங்களை உத்தராகண்ட்ல நாங்க இனிமே நடக்கவே விட மாட்டோம். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், யார் யார் உத்தராகண்டோட நல்ல என்விரான்மெண்ட்டை கெடுக்கிறாங்களோ அவங்களுக்கு எதிராக நாங்க பெரிய ஆக்ஷன் எடுப்போம். இப்ப ஆக்ஷன் எடுத்துட்டு இருக்காங்க. நான் ஸ்டாப்பா போலீஸ் தன் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இன்வெஸ்டிகேஷனும் நடக்குது. யார் யாரு சஸ்பெக்ட்ஸோ அக்யூஸ்டோ அவங்க எல்லாருமே ஜெயிலுக்குள்ள போவாங்க. சட்டம் தன்னோட வேலையை செய்யும். தாமி சார், அங்க இருக்கிறவங்க பேசுறத நான் கேட்டு இருக்கேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துகிட்டு இருக்கும்போது அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு நல்லாவே தெரியும், கவர்மெண்டோட அட்மினிஸ்ட்ரேஷன் தான் அங்க கரண்ட்டை கொடுத்துச்சு, தண்ணியை கொடுத்துச்சு, யாருக்கும் எந்த அப்ஜெக்ஷனும் இல்ல. இப்ப எலெக்ஷன் வரப்போகுதுன்ற உடனே இதை பெருசா ஆக்கிட்டாங்க. முதல்ல யாரு என்ன பண்ணாங்கன்றத பத்தி நான் பேசவே விரும்பல. நான் என்ன சொல்றேன்னா, முதல்ல ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா அதை சரி பண்ணி தானே ஆகணும். ஒருவேளை இதுக்கு முன்னாடி தவறு நடந்திருக்குன்னா அதை கண்டிப்பா திருத்துவோம். திருத்துறதுக்கான வேலைகள் தான் இதெல்லாம். மற்றபடி நீதிமன்றங்கள்ல, ஹைகோர்ட்ல, சுப்ரீம் கோர்ட்ல எல்லா இடங்கள்லயும் இது நடந்துட்டு இருக்கு. சுப்ரீம் கோர்ட் என்ன ஆர்டர் கொடுக்குதோ அதன்படி தான் கவர்மெண்டே நடந்துகிட்டு இருக்கு. இந்தியாவோட கான்ஸ்டிடியூஷன் படி, இந்தியாவோட சிஸ்டம் படி இந்த சிஸ்டம் எப்படி நடந்துகிட்டு இருக்கோ, சட்டத்தை உடைக்கிற வேலையை எப்பவுமே பண்ண மாட்டாங்க. அவங்க இதுல சட்டத்தையே உடைச்சிருக்காங்க. சட்டத்தை பத்தி ரொம்ப நல்லாவே தெரியும். அவர் என்ன சொன்னார்னா, எந்த விஷயத்த நீங்க எங்கிட்ட இருந்து புடுங்கணும்னு நினைக்கிறீங்களோ, எங்களோட மஸ்ஜித் என்ன ஆனாலும் இதெல்லாம் எங்க கையை விட்டு போக விட மாட்டோம்னு அவர் சொல்றாரு. மசூதியா இருக்கட்டும், கோவிலா இருக்கட்டும், குருத்வாரா இருக்கட்டும், நம்ம எல்லாருக்கும் இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு இடம். ஆனா இதெல்லாம் கட்டுறதுக்காக சரியான இடங்கள் இருக்கணும்ல. எந்த இடத்துல கட்டணும்னு முடிவெடுக்கப்படுதோ அந்த மாதிரி தான் கட்டியாகணும். ஆக்கிரமிப்பு பண்ற மாதிரி எல்லாம் கட்டக்கூடாது. அதை கரெக்ட்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. தப்பான இடங்கள்ல கட்டி இருந்தா அப்போ அது ஆக்கிரமிப்புக்கு கீழே தான் வரும். ஆக்கிரமிப்பு சட்டம் அவங்க மேல பாஞ்சே தீரும். அதுதான் உண்மை. உங்களுக்கு தெரிஞ்சதா இல்ல உங்ககிட்ட யாராவது சொன்னாங்களா? நீங்க உத்தராகண்ட் சீஃப் மினிஸ்டர் ஆனதுக்கு அப்புறம் உத்தராகண்டோட டெமோகிராஃபியே மாறிக்கிட்டு இருக்கு, இதை சொன்னாங்களா? அங்க பெரிய அளவுல முஸ்லீம் பாப்புலேஷன் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சுக்கிட்டு இருக்கு. அங்கேருந்து முஸ்லீம்ஸை துரத்தியே ஆகணும். அதுக்காக தான் இதெல்லாம் ஆரம்பிச்சிருக்கீங்களா? அங்க இருக்கிற டெமோகிராஃபியும் சேஞ்ச் ஆயிருக்கு. உத்தரகாண்டுடைய கலாச்சார அடையாளத்தை பாதுகாக்கிறதுக்கான வேலையும் போய்கிட்டு இருக்கு. நான் ஒரு நோக்கத்தை மட்டும் உறுதியா வச்சிருக்கேன். இந்த கடவுள் நிலத்தோட ஒரிஜினாலிட்டியை என்ன ஆனாலும் கெட விட மாட்டோம். டெமோகிராஃபியை எப்பவுமே நாங்க மாறவும் விட மாட்டோம். உத்தராகண்டோட மக்களோட உரிமைகளை என்ன ஆனாலும் எந்த இடத்துலயும் பாதிக்க விட மாட்டோம். அதுக்கு தான் நாங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். சல்மான் குர்ஷித் கோர்ட்டுக்கு போய் டெமாலிஷனுக்காகவும் ஆக்கிரமிப்புக்காகவும் ஸ்டே வாங்கினார்னு கேள்விப்பட்டேன். அது கோர்ட்ல இன்னும் கேஸ் நடந்துகிட்டு தான் இருக்கு. இன்னும் அதுல எந்த விதமான தீர்ப்பும் கொடுக்கல. அதோட நாங்க நீதிமன்றம் என்ன ஆர்டர் கொடுக்குதோ அதன்படி மட்டும்தான் நாங்க செய்வோம். கோர்ட்டோட ஆர்டர்ஸ் படி மட்டும்தானே நம்ம எல்லாத்தையும் பண்ண முடியும். நாங்களாம் சிஸ்டத்தை உடைக்கிற ஆளுங்க கிடையாது, சட்டத்தை மீறுற ஆளுங்க கிடையாது. நாங்க சட்டத்தின் படி நடக்கிறவங்க. சட்டத்தின் படி தான் நாங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். உத்தராகண்ட்ல இதுக்கு முன்னாடி உங்க பார்ட்டியோட கவர்மெண்ட் இருந்திருக்கு. இப்போ நீங்க இல்லீகல் இன்க்ரோச்மெண்ட் பத்தி பேசுனீங்க. ஆனா மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, இப்போ நீங்க எடுத்த சிவியர் ஆக்ஷன் மாதிரி இதுக்கு முன்னாடி ஏன் சிவியர் ஆக்ஷன் எடுக்கல அப்படின்னு. அது மட்டும் இல்லாம மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, அங்க இருக்கிற சோஷியல் ஃபேப்ரிக்க கெடுக்கிறதுக்கான முயற்சின்னு சொல்றாங்க. அதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? ஒருவேளை யாராவது இதுக்கு முன்னாடி தப்பு பண்ணியிருக்காங்கன்னா நம்ம எல்லாம் புது ஆளுங்க தானே. எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இதை திருத்தணுமா இல்லையா? நான் தோக்கி ரசா பேசுறத கேட்டிருக்கேன், மௌலானா பேசுறத கேட்டிருக்கேன். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எங்க இளைஞர்கள் எல்லாம் ரொம்ப அமைதியா இருக்காங்க. ஒருவேளை நீங்க இப்படியே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அவங்கெல்லாம் தூண்டுதலுக்கு உள்ளாவாங்க, அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டமா இருக்கும்னு அவங்க சொல்றாங்க. மதம் சார்ந்த எண்ணங்களை தூண்டி விடுற, வயலன்ஸை அதிகமாக்குற இந்த மாதிரியான ஆளுங்க இந்த
இளைஞர்கள் எல்லாரையும் தவறான வழியில் தள்ளி விடுறவங்க. நான் அவங்க கிட்ட தெளிவாக ஒரு விஷயத்த மட்டும் சொல்ல விரும்புகிறேன். நான் எப்பவும் யாருக்கும் வார்னிங்கெல்லாம் கொடுக்க மாட்டேன். நான் யாருக்கும் எதிராக தேவையில்லாமல் எந்த விதமான வேலையும் செய்ய மாட்டேன். ஆனால் உத்தராகண்டுக்குள்ள கடவுளோட இடத்துக்குள்ள எல்லாரும் விதிகள் படி தான் நடந்துக்கிட்டாகணும், சட்டத்தின் படி தான் நடந்துக்கிட்டாகணும். இல்லைன்னா யாரெல்லாம் இந்த சிஸ்டத்தை கெடுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு எதிராக சட்டம் வேலை செய்ய ஆரம்பிக்கும். அல்துவானில வயலண்ட் இன்சிடென்ட் நடந்திருக்கு. இந்த மாதிரி இன்சிடென்ட்டை நிறுத்துறதுக்கு நீங்க என்ன ஸ்டெப்ஸ் எடுத்திருக்கீங்க? வயலண்டான இன்சிடெண்ட்டை தடுக்கிறதுக்காக யார் யார் இதை பண்ணாங்களோ, யார் யார் தேவையில்லாமல் எந்த காரணமும் இல்லாமல் போலீஸ் மேலே, அட்மினிஸ்ட்ரேஷன் மேலே, போலீஸில் பெண்களும் இருந்திருக்காங்க, அவங்களோட ரிப்போர்ட்டர்ஸும் இருந்திருக்காங்க, அவங்க மேலேயும் இவங்க தாக்குதல்களை நடத்தியிருக்காங்க. அவங்களுக்கு எதிராக ஆக்ஷன் எடுத்துகிட்டு இருக்கோம். அவங்களோட ஃபுட் பிரிண்ட்ஸ் எடுத்துகிட்டு இருக்கோம், வீடியோ ஃபுட்டேஜஸ் எடுத்துகிட்டு இருக்கோம், சிசிடிவி கேமரா மூலிமா அவங்கள ஐடென்டிஃபை பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஃப்யூச்சரில் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கவே கூடாதுன்றதுக்காக என்னென்ன ஆக்ஷன் எடுக்கணுமோ அந்த ஆக்ஷன்லாம் எடுத்துக்கிட்டே இருக்கோம். உத்தராகண்டில் நம்மளோட முஸ்லீம் சகோதரர்கள் சகோதரிகள் இருக்காங்க. அவங்க இப்போ பயந்துக்கிட்டே தான் இருந்தாகணுமா? அப்படிலாம் இல்லை சார். நான் என்ன சொன்னேன்னா, உத்தராகண்டில் நிறைய பேர் சகோதரத்துவத்தோடு இருக்காங்க. நான் ரீசெண்டாக ஹரித்வாரில் இருந்தேன். அங்கே முஸ்லீம் தங்கைகள் பெரிய எண்ணிக்கையில், அதாவது 50, 100, 200, 300ன்னு நான் சொல்லலை, ஆயிரக்கணக்கான பெண்கள் அங்கே வந்திருந்தாங்க. இது ஒன்றே போதும். இது மூலியமாகவே எல்லாருக்கும் புரியும். அமைதியான வேலைகளை பண்ணுறவங்க, நல்ல வழியில் வியாபாரம் பண்ணுறவங்க, மாநிலத்தை டெவலப் பண்ணுறதுக்காக கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. விதிமுறைகள் படி நடக்கிற ஆளுங்களும் இருக்காங்க, சட்டத்தின் படி நடக்கிறவங்களும் இருக்காங்க. அவங்க யாருக்கும் உத்தரகாண்டில் எந்த பிரச்சனையும் வராது. இந்த ஆப்கி அதாலத்தில் உங்களுக்கு நான் வாக்கு கொடுக்குறேன். இப்போ ஒரு பிரேக் எடுத்துக்கலாம். பிரேக்குக்கு அப்புறம் உத்தராகண்ட் சீஃப் மினிஸ்டர் புஷ்கர் சிங் தாமியோட வழக்குகளை நாம தொடர்ந்து பார்க்கலாம். நீங்க அதையும் சட்டமா மாத்திருக்கீங்க. ஒருவேளை ஏமாத்திட்டாங்கன்னா, மனசு உடஞ்சிருச்சுன்னா அதுக்கும் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்கீங்க. இல்லை, ரெஜிஸ்ட்ரேஷன் இல்லை. அது இப்போ நாங்கள் ஒன்றா இருக்கிறது இல்லைன்னு அவங்க இன்ஃபார்ம் பண்ணணும், அவ்வளோதான். வெல்கம் பேக். ஆப்கி அதாலத்தில் இன்னைக்கு நாம புஷ்கர் சிங் தாமி மேல சில வழக்குகளை பார்த்துட்டு இருக்கோம். ஆப்கி அதாலத்தில் அடுத்த குற்றச்சாட்டு. ஆப்கி அதாலத்துல உத்தராகண்டோட சீஃப் மினிஸ்டர் புஷ்கர் சிங் தாமி மேல போடப்பட்ட குற்றச்சாட்டு என்னன்னா, இவருடைய எண்ணங்கள் ரொம்ப பிற்போக்கானது. இந்த குற்றச்சாட்டை சொன்னது சசி தரூர். அவர் என்ன சொல்றாருன்னா, ரொம்ப நாளாவே சொல்லிக்கிட்டு இருக்கேன், இந்த பிஜேபி ஆளுங்கெல்லாம் எங்க பெட்ரூம்குள்ள எட்டி பார்க்க முயற்சி பண்றாங்க. அதோட என்ன சொல்லியிருக்காருன்னா, இவங்க உருவாக்கின அந்த யூனிஃபார்ம் சிவில் கோட், இதுல லிவிங் டுகெதர் பத்தின சில விஷயங்கள்லாம் அடிபடுது. இது மூலமா இவர் தன்னோட எண்ணங்களை முழுமையாக்கிக்கிறாரு. இதுல நாங்க பண்ணது எல்லாமே, அது எல்லாமே சசி தரூருக்கு பிடிக்கும்ன்றதுக்காக இதை பண்ணல. இதை நாங்க நம்ம நாட்டோட மகன்கள், மகள்கள், அவங்களோட பாதுகாப்புக்காகவும், அவங்களோட அம்மா அப்பாவுக்கு அவங்க பசங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்றது கண்டிப்பா தெரிஞ்சே ஆகணும். வருங்காலத்தில் லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பில் இருந்ததுக்கப்புறம் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ஏதோ ஒன்று நடக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கோவாவில் ஒரு விஷயம் நடந்துச்சு. சூட்கேஸ்குள்ளே வெட்டி அப்படியே அடைச்சி வச்சுருந்தாங்க. ஒரு பொண்ணை கொலை பண்ணி வச்சுருந்தாங்க. சில இடங்களில் ஒருத்தர் மேலே ஒருத்தர் பழி போட்டுப்பாங்க. சில இடங்களில் ஒன்றா இருக்கும்போதே குழந்தையும் பிறந்துடுது. அப்புறம் அந்த பசங்களுக்கு எந்த விதமான செக்யூரிட்டியும் இல்லை, எதுவுமே கிடைக்கிறதே இல்லை. அவங்களுக்கு சொத்துக்கள்லையோ எந்த உரிமையும் கிடைக்கிறதே இல்லை. ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்கள பற்றியும் யோசிக்கணும். அதுலேயும் குறிப்பாக நம்மளோட தங்கைகள், நம்மளோட மகள்கள், அவங்க எல்லாருமே இதில் இருக்காங்க. அவங்கள பற்றியும் நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். அதோட சேர்த்து ஆண்களை பற்றியும் யோசிக்கணும். இந்த விஷயம் இப்போ தான் வந்திருக்கு, இதில் நாங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டாங்க, இதை பற்றி நம்ம எதுக்கு யோசிக்கணும்? இது வரைக்கும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்ததே இல்லை. ஏன் இப்படி வந்திருக்குன்னா, நீங்க சட்டத்துல எழுதி இருக்கீங்க, லிவ்ல இருக்கிறவங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலனா 6 மாசம் சிறை தண்டனை அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நாங்க இதெல்லாம் பாதுகாப்புக்காக தான் பண்ணியிருக்கோம். நான் ஏற்கனவே சொன்னேன், நான் என்னோட நோக்கம் யாரையும் கஷ்டப்படுத்தணுன்றதுக்காக கிடையாது. மரியாதைக்குரிய நீதிமன்றம் என்ன சொல்லுதோ அதை மட்டும் தான் நாங்க பண்ணிக்கிட்டு இருக்கோம். பசங்களுக்கு பாதுகாப்பாவது இருக்கணும்ல. இப்ப 2 பேரும் ஒன்னா இருக்காங்க, அவங்க 2 பேருக்குள்ள காதல் இருக்கு, அதை அவங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி தான் ப்ரூவ் பண்ணணுமா என்ன? சொல்றேன் பாருங்க, இன்னைக்கு உங்களுக்குள்ள காதல் இருக்கு. 5 வருஷத்துக்கு அப்புறம், 10 வருஷத்துக்கு அப்புறம் அது காணாம போயிடும். அப்போ
அதுக்கப்புறம் அவங்க ஒருத்தர் மேல ஒருத்தர் பழி போட்டுப்பாங்க, அவங்களே வெறுத்துப்பாங்க. நீங்க அதையும் சட்டமா மாத்திருக்கீங்க. ஒருவேளை ஏமாத்திட்டாங்கன்னா மனசு உடஞ்சிடுச்சுன்னா அதுக்கும் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிருக்கீங்க. இல்ல ரெஜிஸ்ட்ரேஷன் இல்ல, அது இப்ப நாங்க ஒன்னா இருக்கிறது இல்லைன்னு அவங்க இன்ஃபார்ம் பண்ணணும், அவ்வளவுதான். ஓகே, அது அவங்களுக்கும் நல்லது, அவங்க அம்மா அப்பாவுக்கும் நல்லது. சட்டத்தை நாங்க அவங்க நல்லதுக்காக தான் உருவாக்கணும்னு எல்லாருக்கும் தெரிய வரும், அவ்வளவுதான். இதுல நாங்க யாரையும் டார்கெட்லாம் பண்ணல, இதுக்கான சிஸ்டமும் அது இல்ல. இதெல்லாம் ரொம்ப பழைய ஜெனரேஷன் காலத்து விஷயங்க தானே. அப்பெல்லாம் 2 பேர் காதலிக்கிறாங்கன்னா ஊர்ல இருக்கிற பெரிய தாத்தா பாட்டி கிட்டலாம் சொல்லணும். இப்ப இந்த ஜெனரேஷன்ல அப்படிலாம் எங்க நடக்குது? இன்டர்நெட்லயே முடிஞ்சிடுது. நான் எதையும் தடுக்கல, ஆனா ஒருவேளை அவங்க இருக்காங்கன்னா இருக்கட்டும். ஆனா அவங்க அம்மா அப்பாவுக்கு அவங்கள பத்தின இன்ஃபர்மேஷன் கிடைக்கணும். சில நேரங்கள்ல அம்மா அப்பாவுக்கு எந்த மாதிரியான சிச்சுவேஷன் ஏற்படுதுன்னா அவங்க கண்ணு முன்னாடியே அவங்க மகனோ இல்ல மகளோ இந்த மாதிரியான இன்சிடென்ட்டுக்கு இரையாயிடுறாங்க. அதனால நீங்களே யோசிச்சு பாருங்க உங்க அம்மா அப்பா எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு. வாழ்க்கை முழுக்க அவங்க அதுக்கப்புறம் அழுதுகிட்டே தான் இருக்காங்க. என்ன பண்ண முடியும்? வருத்தப்படுறதை தவிர வேற எதுவும் பண்ண முடியாது. அதனால கவர்மெண்ட் இதை பொறுப்பா எடுத்துக்கிட்டு கமிட்டி மக்களோட நன்மைகளுக்காக இதுல ஒர்க் பண்ணியிருக்கோம். இதுல அவங்க ரொம்ப பாதுகாப்பா இருக்கணும், நன்மைகளும் அவங்களுக்கு நடந்துகிட்டே இருக்கணும். எதனால இந்த சந்தேகம் வருதுன்னா, சில நாட்களுக்கு முன்னாடி லவ் ஜிஹாத்துக்கு எதிராக நீங்க சட்டத்தை கொண்டு வந்தீங்க. பாருங்க சார், லவ் ஜிஹாத் மாதிரியான விஷயங்கள் ரொம்பவே மோசமானது. அதோட உத்தரகாண்ட்ல நாங்க இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கூட ஏத்துக்கவே மாட்டோம். கடவுளோட இடத்துல இதுக்கு எந்த விதமான இடமும் கிடையாது. கடவுளோட இடம் ரொம்ப புனிதமானது, அது புனிதமா தான் இருந்தாகணும். இப்ப பாத்தீங்கன்னா ராகுல் காந்தி அன்போட கடையை திறக்கிறாரு, நீங்க காதல் கடைகளுக்கு காவல் காக்குறீங்க. இல்ல அப்படி இல்ல, நாங்க எல்லாரோட சம உரிமைக்காக தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்ப சிலர் என்ன சொல்றாங்கன்னா, தாமி சார் கல்யாணம் பண்ணிட்டாரு, குழந்தை பெற்றுட்டாரு, சந்தோஷமா இருக்காரு, ஆனா நாங்க எங்க பெட்ரூம்ல ஏன் எட்டி பாக்குறாரு? யாரையும் எட்டி பார்க்கல, எல்லாமே அவங்களோட பாதுகாப்புக்காக தான். இந்த மாதிரி சட்டங்கள் வரும்போது தாமி சார் இதுக்கான பொறுப்பை போலீஸும் அட்மினிஸ்ட்ரேஷன் எடுத்துக்கிறாங்க. அவங்க யங்ஸ்டர்ஸை கஷ்டப்படுத்துறாங்க. உண்மையாவே நீங்க நல்ல வேலையை தான் பண்ணியிருக்கீங்க. ஆனா லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் உங்க மூலியமா என்னோட பதில தெரிஞ்சுப்பாங்க. இப்படிப்பட்ட கேள்வியை கேட்டதுக்கு நான் உங்களுக்கு நன்றி சொல்லியே ஆகணும். ஏன்னா இதுல போலீஸ், அட்மினிஸ்ட்ரேஷன் யாரா இருந்தாலும் இதை பயன்படுத்திக்கவே முடியாது. இதை பயன்படுத்தி அவங்க யாரையும் எதுவும் பண்ண முடியாது. அதனால நாங்க இந்த லாவை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு முன்னாடி லா வெளியே ஆக்டா வழக்கத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் அதுக்கு முன்னாடியே நாங்க ஒரு கமிட்டியை உருவாக்கிட்டோம். யாரா இருந்தாலும் சரி, எந்த விதமான மிஸ்பிஹேவோ இல்லனா ஜாதியை வெளிப்படுத்தியோ இல்லனா எந்த ப்ரெஷரோ இல்லனா தேவையில்லாம ஒரு சமூகத்தை மட்டும் கஷ்டப்படுத்துறது, இது எல்லாத்தையும் எதிர்க்கிறதுக்காக தான் நாங்க ஒரு கமிட்டியவே உருவாக்கி இருக்கோம். முதல் முறையா உத்தராகண்ட்ல தான் இந்த லாவையை கொண்டு வந்திருக்கோம். அதாவது உத்தராகண்ட்ல இதை வழக்கத்துக்கு கொண்டு வந்ததுக்கு அப்புறமா கண்டிப்பா மற்ற மாநிலங்கள்லயும் இதை வழக்கத்துக்கு கொண்டு வருவாங்கன்னு நம்புறோம். அதனால இந்த வேலை எங்களுக்கும் இருக்கு, எங்களோட நாட்டு பொறுப்பு. அதாவது நாங்க இந்த சட்டத்தை உருவாக்குறதுலயும் அதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுலயும் ஒரு உதாரணமா இருக்கணும்னு நினைக்கிறோம். வரப்போற வருங்காலத்துக்கு நாங்க ஒரு உதாரணமா இருக்கணும். அதுல ஒரு ப்ரொவிஷன் இருக்கு, பக்கத்து வீட்டுக்காரங்க யாராவது லிவிங்ல இருந்தா அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணலாம். ஆனா பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு யாரு சந்தோஷமா இருந்தாலும் பிடிக்காதே. இல்ல அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல, அந்த மாதிரி எந்த சட்டமும் கிடையாது. இதுல ரெஜிஸ்ட்ரேஷன் தான் இருக்கு, இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். அதுவும் அவங்க அம்மா அப்பாவுக்கு தெரிய வரும். அதுவும் பசங்களுக்கு 18 வயசுல இருந்து 21 வயசு ஆயிருக்கணும். 18 வயசுக்கு சின்னவங்களா இருந்தா இல்ல 21 வயசுக்கு சின்னவங்களா இருந்தா கண்டிப்பா அவங்க அப்பா அம்மாக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். இதுல கல்யாணத்துல புது சிஸ்டம்னா எதுவும் இல்ல. முன்னாடியும் நாம ஆரம்பத்துல இருந்தே கல்யாணத்தெல்லாம் பதிவு பண்ணிக்கிட்டு தானே இருந்திருக்கோம். அப்பவும் அம்மா அப்பாவுக்கு இன்ஃபர்மேஷன் போகும். முதலையும் அப்படிதான் இருந்திருக்கோம். இந்த சிஸ்டம் முதல்ல இருந்தே இருக்கு. அதாவது முஸ்லீம்ஸ்ல அவங்களுக்குன்னு ஒரு கலாச்சாரம் இருக்கு, சொந்தத்துக்குள்ளேயே கல்யாணம் பண்ணிப்பாங்க, கசின்ஸ்குள்ளேயே கல்யாணம் பண்ணிப்பாங்க. ஆனா இந்த புதுசா வந்த சட்டத்துல என்ன இருக்குன்னா, இதுல சித்தி கூடயோ சித்தி பொண்ணு கூடயோ இல்ல அவங்க பையன் கூடயோ கல்யாணம் எல்லாம் பண்ணிக்க கூடாதுன்னு சொல்லி இருக்கீங்க. இந்த சட்டத்தை பாத்தீங்கன்னா இது ரொம்ப பெருசு. இதுல நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஆனா எந்த மதங்கள்ல எந்த வழிமுறைகள் இருக்கோ, இத்தனை வருஷமா என்ன கலாச்சாரத்தை பின்பற்றினாங்களோ அதை பண்ணக்கூடாதுன்னு யாருமே இங்க சொல்லல. இல்ல, நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன். இந்த சட்டத்தை நான் படிச்சு காட்டுறேன். இதுல என்ன எழுதியிருக்குன்னா, யூசிசி இம்ப்ளிமெண்ட் ஆனதுக்கு அப்புறம் உத்தராகண்ட்ல தங்கச்சி, அத்தை பொண்ணு, சித்தி பொண்ணு, சித்தி, மாமாவோட பொண்ணு, பெரியப்பா பொண்ணு, பெரியப்பா பையன், அப்புறம் பாட்டி, கொள்ளு பாட்டி, அம்மாவோட பாட்டி, மாற்றான் பாட்டி, அப்பாவோட பாட்டி, அப்பாவோட மாற்றான் பாட்டி, அவங்களோட பாட்டி, அவங்களோட கொள்ளு பாட்டி,
கொள்ளு பாட்டியோட பசங்க, மகனோட பேரனோட பசங்க, கொள்ளு பேத்தியோட விதவை, என்னோட பேத்தி, இவங்க யார் கூடயும் கல்யாணமே பண்ணிக்கூடாது. இந்த மாதிரி எல்லாம் எந்த சட்டமும் இல்லை சார். நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் இல்லை. இப்படி எல்லாம் கிடையவே கிடையாது. கல்யாணங்கள் எப்படி நடந்துட்டு இருந்துச்சோ அதே மாதிரி தான் நடக்கும். நான் முன்னாடியே சொன்னேன்ல, இது வரைக்கும் எப்படி நடந்ததோ அதே மாதிரி தான் நடக்கும்னு சொன்னா அவங்க எல்லாம் சந்தோஷமா அப்படிதான் நடக்கும். இப்ப ஆடியன்ஸ் கேள்வி கேட்கலாம். ராகுல் காந்தி என்ன சொல்றாருன்னா, பிஜேபி கோயில் பேரை வச்சு ஓட்டு கேக்குது, அதோட மதத்தை பத்தி அதிகமா பேசுறாங்க, உங்களது எல்லாமே பழைய காலத்து எண்ணங்கள் சொல்றாங்க. இத பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? ராகுல் காந்திஜி அயோத்தியால ராமர் கோயில் கட்டக்கூடாதுன்னு நினைக்கிறாரா என்ன? நீங்களே அதை சொல்லுங்க. இங்க பாருங்க, முழு நாடும் இந்த முழு உலகமும் பல வருஷங்களா ராமரோட பிறந்த ஊரான அயோத்தியால கோவில் கட்டணும்னு பல வருஷங்களா நினச்சிக்கிட்டு இருக்காங்க. கோவில் தானே கட்டினாங்க, இதில் அரசியல் விஷயம் என்ன இருக்கு? இதில் எந்த அரசியலும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் ராமர் எங்களுக்கும் சாமி தான், அவருக்கும் சாமி தானே. ராமரை யார் கும்பிடுறாங்களோ ராமர் அவங்களுக்கு தான் சொந்தம். நம்ம எல்லாரும் ராமரை கும்பிடுறோம்ல, நாம எல்லாருமே தேசபக்தர்கள் தான். தேசபக்தர்கள் ராம பக்தர்களும் தான். இப்ப அபுதாபிலையும் கோவில் கட்டிட்டாங்க. இப்ப முழு உலகத்தையும் போய் பாருங்க, எல்லா இடங்கள்லயும் கோவில் கட்டிக்கிட்டு தான் இருக்காங்க. நம்ம அரப் கண்ட்ரிஸ்ன்னு சொல்றோமே, அங்கேயும் கோவில் கட்டிக்கிட்டு தான் இருக்காங்க. சவுதி அரேபியால, துபாயில, அபுதாபில, இந்த மாதிரி ஒரு முக்கியமான இடத்துல உலகத்தோட பெரிய ஒரு கோவில் கட்டப்பட்டுக்கிட்டு இருக்கு. ரீசெண்டா அபுதாபில பிரதமர் போய் இனாகுரேட் பண்ணாரு. இன்னைக்கு உலகம் முழுக்க கோவில்களை நோக்கி போய்கிட்டு இருக்கு. கோவில் கட்டுறதும் ராமர் பேரை சொல்றதும் தப்பான விஷயமா என்ன? நீங்களே சொல்லுங்க. ஆனா தாமி சார், சில நேரங்களில் எதிர்பாராதது நடக்கும். டனல்ல ஆட்கள் மாட்டிக்கிட்டாங்க, அவங்க உயிருக்கு ஆபத்து இருக்கு, அங்க என்ன நடக்குதோ அப்படின்னு எல்லாரும் கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்ப நீங்க அங்க இருக்கிற கடவுள் பாபா போக்நாத் ஜி கோவப்பட்டுட்டாரு, அந்த கோவத்தினால தான் எல்லாரும் மாட்டிக்கிட்டாங்கன்னு சொல்லியிருக்கீங்க. ஆக்சுவலி என்னன்னா, அந்த சில்கியாரா டனல் கிட்டத்தட்ட அதோட வேலைகள் எல்லாமே முடிஞ்சிடுச்சு. அது 30 கிலோமீட்டர் டனல். அப்போ 3 கிலோமீட்டர் மட்டும் கட்ட வேண்டியதாக இருந்தது. அப்போ திடீர்னு நவம்பர் 12ஆம் தேதி திடீர்னு அங்கே லேண்ட்ஸ்லைட் நடக்குது. லேண்ட்ஸ்லைடில் அங்கே எங்களோட 41 ஒர்க்கர்ஸ் மாட்டிக்கிட்டாங்க. அப்போது அங்கே பெரிய ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. முதல் நாள்லேருந்து, அப்போது அது தீபாவளி நாள் 12ஆம் தேதி. அப்போ அங்கே என்ன நியூஸ் வந்துச்சுன்னா, அங்கே அவங்க டனலுக்குள்ளே மாட்டிக்கிட்டாங்கன்னு. கண்டிப்பாக இந்த மாதிரியான சுரங்க வேலைகள் நடக்கும்போதெல்லாம் இந்த மாதிரியான தடைகள் வரும்னு எனக்கு நல்லாவே தெரியும். அப்போ நான் என்ன நினச்சேன்னா, இந்த வேலை சீக்கிரமாக முடிஞ்சிடும், ஏன்னா ஜேசிபி வரும், பொக்லைன் வரும், எல்லாரையும் சீக்கிரமாக சேஃபாக வெளியே கொண்டு வந்துடுவாங்கன்னு நான் நினச்சேன். முதல் நாள் வேலை ஆரம்பிச்சுது. ஜேசிபியை உபயோகப்படுத்தணும், பொக்லைனை யூஸ் பண்ணோம், அங்கேருந்த குப்பைகள் எல்லாத்தையும் நீக்கணும். அங்கே நாங்கள் எவ்வளோ மண் எடுத்தோமோ அதை விட பல மடங்கு விழுந்துக்கிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் டியூப் பைப்ஸை யூஸ் பண்ணாங்க. அதோட பல மிஷின்களை கொண்டு வந்தாங்க. டியூப் பைப்ஸால் சில மிஷின்கள் ஈஸியாக உள்ளே போயிடுச்சு. பைப் அப்படியே புஷ் பண்ணோம். 5-7 மீட்டர் போனதுக்கப்புறம் அப்படியே நின்றுடுச்சு. தடையாக ஹார்ட் ராக் வந்துடுச்சு, கற்கள் வந்துடுச்சு. இதை பண்ணி அப்படியே பல நாட்கள் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நிலைமை எப்படி ஆயிடுச்சுன்னா, அந்த மிஷின் கொஞ்சம் கூட உள்ளே போக முடியாத அளவுக்கு ஆயிடுச்சு. சிலர் 4-5 நாட்களுக்கு அப்புறம் தான் புது இன்ஜினியர்ஸை நாங்கள் கூப்பிட்டோம். மரியாதைக்குரிய பிரதமர் சார் ஒவ்வொரு நாளும், எல்லா நாட்களும் அவர் 1 முறை இல்லை, 2 முறை இல்லை, சில நாட்கள் 100 முறை கூட அவர் எங்களோட பேசிக்கிட்டு இருந்தாரு. அவர் நான்ஸ்டாப்பாக டனலில் இருந்தவங்க என்ன ஆனாங்க, என்ன நிலைமையில் இருக்காங்க, என்ன ஆனாங்க, அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாவது கிடைக்குதா, பைப்ஸ் மூலியமாக ரேஷன் போதா இல்லையா, பைப்ஸ் எவ்வளோ பெருசாக இருக்குது, மிஷின்ஸ் வந்துருச்சா இல்லையான்னு கேட்டுக்கிட்டே இருப்பார். அப்போ நான் அவருக்கு அப்டேட் பண்ணிகிட்டே இருந்தேன். அவர் ஆஃபீஸும் எங்கள் கூட கனெக்ஷன்லேயே இருந்தாங்க. அதுக்கப்புறம் இண்டோரில் இருந்து ஆகர் மிஷின், அமெரிக்காவோட டெக்னாலஜியில் ஒரு மிஷினை நாங்கள் கொண்டு வர வச்சோம். அந்த ஆகர் மிஷினும் போச்சு. கிட்டத்தட்ட 21 மீட்டருக்கு போச்சு. 21 மீட்டர் போனதுக்கப்புறம் மறுபடியும் நின்றுடுச்சு. அதுக்கப்புறம் அதுக்கு நடுவில் ஏதோ ஒன்று தடையாக நின்றுக்கிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதையும் நாங்கள் நிற்கணும். அதுக்கப்புறமா 7-8 நாள் ஆயிடுச்சு. இனி இது கண்டிப்பாக ஃபாஸ்ட்டாக போகும், கடவுளோட அருளால் எந்த தடையும் இருக்காதுன்னு நினச்சோம். அதுக்கப்புறம் 33 மீட்டர் போய் மறுபடியும் நின்றுடுச்சு. அதுக்கப்புறமா ஹைதராபாத்லேருந்து மிஷின்ஸை கொண்டு வர வச்சோம், இன்ஜினியர்ஸை வர வச்சோம். அதுக்கப்புறம் மறுபடியும் வேகமாக வேலை பார்க்க ஆரம்பித்தாங்க. 12 நாள் ஆயிடுச்சு. 12 நாளுக்கு அப்புறம் அந்த மிஷினும் நின்று போயிடுச்சு. அதாவது முழுசாக இல்லை. அப்புறம் என்னாச்சுன்னா, இந்த ஃபுல் மிஷின் உள்ளே போய் அது அப்படியே உடஞ்சிடுச்சு.
பின்னாடி இருந்தது உடஞ்சிடுச்சு. அந்த மிஷினுக்கு பின்னாடி அப்படியே ஒரு பைப் இருந்துச்சு. அந்த பைப் 4 மீட்டருக்கு பெண்ட் ஆயிடுச்சு. அதை நாங்கள் பின்னாடி இருந்து புஷ் பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் முன்னாடி பெரிய பெரிய பாறைகள் இருந்ததால் அது பெண்ட் ஆயிடுச்சு. இப்போ உள்ளே போய் அதை எப்படி நம்ம உள்ளே போய் பார்க்க முடியும் சொல்லுங்கள்? உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே அதை முழுமையாக கட் பண்ணி எடுக்க வேண்டியதாக இருந்துச்சு. ஒரு 3 மணி நேரத்தில் 1 மீட்டர் பைப்பை மட்டும்தான் கட் பண்ண முடிஞ்சது. அதுவும் ராகர் மிஷின் தான் பண்ணுச்சு. 38 மீட்டர்ஸை அப்படியே கட் பண்ணி தான் எடுத்தோம். அதுக்கு 3 நாள் தான் ஆச்சு. 3 நாளைக்கு அப்புறம் முழு மிஷினும் வெளியே வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் ரெட் மைனர்ஸ் அங்கே உள்ள கீழே மண்ணை தோன்ற ஆளுங்க இருப்பாங்க, அவங்கள நாங்கள் அனுப்பினோம். ஆனால் அவங்க என்ன சொன்னாங்கன்னா அங்கே பைப்பு முழுமையாக பெண்ட் ஆகிடுச்சின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா பைப்பை கட் பண்ணோம். வெல்டிங் மிஷின், அந்த கட் பண்ணுற மிஷின் இருக்கும், கட்டர், அது மூலிமா கட் பண்ணி பைப்பை நாங்கள் வெளியே எடுத்தோம். அதுக்கப்புறம் அது 56 மீட்டரில் 10 மீட்டர் இன்னும் நுழைஞ்சதுக்கப்புறம் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக போய்கிட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் 1 நாள் 2 நாள்னு முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஆனால் அது மறுபடியும் நடுவில் போய் மாட்டிக்கிச்சு. அதுக்கப்புறம் டெலிவிஷன்ல எல்லாம் பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் 28ஆம் தேதி அது பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. எல்லாமே வெளியே வந்துருச்சு. ரொம்ப பிரேக் த்ரூ ஆயிடுச்சு. எல்லாரும் வெளியே வந்துட்டதா சொல்லிட்டாங்க. ஆனால் ஒர்க்கர்ஸ் அப்போ வெளியே வரவே இல்லை. மத்தியானம் 2 மணிக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிடுச்சு. எல்லா சேனல்லையும் டெலிகாஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போது நானும் ஒரு ப்ரோக்ராமுக்கு அங்கேருந்து தான் போனேன். நான் அங்கே தான் கேம்பிங் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பிரதமருக்கு நான் எல்லா இன்ஃபர்மேஷனும் என்ன நடந்துகிட்ருக்கு, என்ன ப்ராக்ரஸ் ஆகிட்டுருக்கு, என்ன சிச்சுவேஷன் அங்கன்னு. அப்புறம் சாயங்காலம் 3 மணிக்கு மறுபடியும் திரும்ப வந்தேன். என்னடா டிவியில் இப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே பார்த்தா பைப் வேலை முடியவே இல்லை. எல்லா இடங்களுக்கும் தவறான நியூஸ் போயிடுச்சு. மக்கள் எல்லாருமே செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் தீபாவளி மாதிரி இந்த நாட்டில் அப்படியே கொண்டாடிட்டாங்க. சாயங்காலம் 7 மணிக்கு அந்த பைப் அப்படியே உள்ளே போச்சு. அப்போ தான் எங்களால் ஒர்க்கர்ஸ் கிட்ட போய் சேர முடிஞ்சது. ஒர்க்கர்ஸ் மறுபடியும் திரும்ப வந்தாங்க. ஒர்க்கர்ஸை வெளியே எடுக்கிறதுக்கு 3 மணி நேரம் ஆக வேண்டியது. ஆனால் அப்போது வெறும் அரை மணி நேரம் தான் ஆச்சு. நாங்கள் ட்ரோலிக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஒரு ஒர்க்கரையும் அப்படியே ட்ரோலியில் வெளியே எடுக்கலாம்னு நினச்சோம். ஆனால் எங்களுக்கு அங்கே ட்ரோலி மூலியமாக ஒரு ஒர்க்கரை கூட வெளியே கொண்டு வர அவசியமே வரலை. பைப் உள்ளே போய் சேர்ந்ததும் எல்லாருமே க்ராலிங் பண்ணி அவங்களே வெளியே வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதோட இதில் பார்த்தீங்கன்னா, இதில் நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் பாபா போக்நாத்தை பற்றி பேசுனீங்க இல்லையா? ஆனால் போக்நாத்ஜியோட பெரிய ஆசீர்வாதமே இருந்துச்சு. அவரோட அருளால் எல்லாரும் பாதுகாப்பாக வெளியே ஆர்த்தோடெக்ஸ் அவரையும் நீங்கள் பாபாவை தரிசனம் பண்ண கூட்டிக்கிட்டு போனீங்களா? அப்படி தானே செஞ்சீங்க? ஆமாம் சார், அவ்வளோ பெரிய விஷயத்த பாபா போக்நாத்தால் தான் செய்ய முடிஞ்சது. அதுக்கப்புறம் பிரதமர் மோடியும் இதுக்கு ஒரு முக்கியமான காரணம். அவருக்கு பெரிய கான்ட்ரிபியூஷன் இருக்கு. கண்டினியூஸாக கான்டாக்ட்லேயே இருந்தார். எங்களுக்கு எந்தெந்த டெக்னாலஜி தேவைப்பட்டுச்சோ அவர்கிட்ட நான் என்ன வேலை கேட்டாலும், அதாவது இப்போ இங்கே என்ன தேவைன்னு, என்ன மிஷின் தேவைன்னு, எங்களுக்கு ஆகர் மிஷின் வேணும்னு, அப்புறம் ரெட் மைனர் வேணும்னு நான் கேட்டது எல்லாத்தையும் அவர் அனுப்புனாரு. அந்த காரணத்தால் மட்டும்தான் இதெல்லாம் பண்ண முடிஞ்சது. அப்போ அங்கே அது நடந்துகிட்டு இருக்கும்போது இவங்க உயிர் பிழைக்க சாத்தியமே இல்லை, இவங்களை வெளியெடுக்க முடியாதுன்னுலாம் உங்களுக்கு தோணுச்சா? ஆமாம், 48 மீட்டருக்கு அது உள்ளே போய் அப்படியே நின்றுடுச்சு. 48 மீட்டர் போய் உள்ளே அப்படியே நின்றுடுச்சு. பைப்பை கட் பண்ண வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு. பெண்ட் ஆயிடுச்சு. அந்த பைப் முழுக்க பெண்ட் ஆயிடுச்சு. அப்போது அந்த டைமில் கடவுளை தவிர எனக்கு வேறு எதுவுமே தெரியல. நான் மேலே அப்படி பார்த்துட்டு இருந்தேன். அப்போது கடவுளே போக்நாத், நீங்கள் தான் எனக்கு அருள் கொடுக்கணும். அதோட நாங்கள் அப்போது ரொம்ப மோசமான நிலைமையில மாட்டிக்கிட்டோம். ஏன்னா நாங்கள் மேலேருந்தும் ட்ரில்லிங் பண்ணிகிட்டு இருந்தோம். அந்த ட்ரில்லிங்கையும் நாங்கள் நிறுத்திட்டோம். அதாவது ஹாரிசான்டல் ட்ரில்லிங் நடந்துட்டு இருந்துச்சு. அந்த ட்ரில்லிங்கையும் நிறுத்திட்டோம், வெர்டிக்கல் ட்ரில்லிங்கையும் நிறுத்திட்டோம். அங்கே பைப் போட்டு அந்த வழியில் தான் நாங்கள் போய்கிட்டே இருந்தோம். எங்களுக்கு ஆப்ஷனாக இருந்தால் மற்ற எல்லா வழிகளையும் நாங்கள் மூடிட்டோம். அப்புறம் இருந்த ஒரு ஆப்ஷனும் கிட்ட போகிறதுக்குள்ளே மூடிடுச்சு. அப்போ நான் இனி என்ன நடக்க போகுதுன்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். அப்போ தான் கடவுள் அருள் காமிச்சாரு. பாபா போக்நாத் சாத்தியமாச்சா இல்லை கடவுள் அருளால் நடந்துச்சா? டெக்னாலஜியும் இருந்துச்சு, அங்கே இருந்தவங்களோட முயற்சியும் காரணம்தான். அதோட நம்ம பிரதமர் மோடிஜியும் எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணாரு. அதோட பாபா போக்நாத்தோட அருளும் இருந்துச்சு. எல்லாரோட அருளும் இருந்துச்சு, கடவுளோட அருளும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாட்டில் இருக்கிற இத்தனை பேரும் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அவங்களோட அழுக்குறலும் கடவுள் வரைக்கும் போயிருக்கோம்ல, அதனால கடவுள் ஏதோ ஒரு ரூபத்தில் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. நாங்கள் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருந்த போது அந்த கஷ்ட காலத்திலையும் கடவுள் எங்களுக்கு ரொம்பவே உதவி செஞ்சுட்டு இருந்தாரு. நல்வழியும் காமிச்சாரு. சொல்றீங்க கடவுளோட இடங்குறீங்க, கடவுளோட ஹெல்ப் கிடைக்குதுன்னு சொல்றீங்க. அங்க பாபா கேதார்நாத் இருக்காரு, பத்ரிநாத் இருக்காரு, கங்கை இருக்கு, யமுனோத்ரி இருக்கு. ஆனா அதே உத்தராகண்ட்ல தான் அப்பப்ப பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கு. சில நேரங்களில் ஜோஷி மட்டில் லேண்ட்ஸ்லைட்ஸ் நடக்குது, அதாவது மண் சரிவுகள் நடக்குது. ஆமாம் சார், பிரச்சனைகள் வந்துக்கிட்டே தான் இருக்கும்.
சவால்கள் வந்துக்கிட்டே தான் இருக்கும். உத்தராகண்ட் வாசிகளான நாங்கள் இந்த சவால்களை ஏற்றுக்கிறோம். அதோட கடவுளோட அருளால் எங்களுக்கு வர பெரிய பெரிய பிரச்சனைகளும் ரொம்ப சுலபமாக கடந்து போயிடுது. எல்லாமே கடவுளோட அருளால் தான். இப்ப நீங்க ரொம்ப பெரிய விஷயத்த சொல்லியிருக்கீங்க. அந்த நிலத்துக்கு கடவுளோட அருள் இருக்குன்னு சொல்லி இருக்கீங்க. பிரச்சனைகள் முடிஞ்சு இருக்குன்னு சொல்லி இருக்கீங்க. இப்ப நாம ஒரு பிரேக் எடுத்துப்போம். பிரேக்குக்கு அப்புறம் ஆப்கி அதாலத்ல புஷ்கர் சிங் தாமி மேல குற்றச்சாட்டுகள் தொடரும். नरण का फल पाको चैत मेरी सैला, नरण का फल पाको चैत मेरी सैला. வெல்கம் பேக். ஆப்கி அதாலத்ல இன்னைக்கு நாம வழக்க நடத்திட்டு இருக்கிறது, கேள்விகளை கேட்டுக்கிட்டு இருக்கிறது உத்தராகண்ட் சீஃப் மினிஸ்டர் புஷ்கர் சிங் தாமி மேல. ஆப்கி அதாலத்ல அடுத்த குற்றச்சாட்டு. ஆப்கி அதாலத்ல உத்தராகண்ட் சீஃப் மினிஸ்டர் புஷ்கர் சிங் தாமி மேல சுமத்தப்பட்ட அடுத்த குற்றச்சாட்டு என்னன்னா, அவர் தன்னோட முடிவுகளால மக்களை கோவப்படுத்துறாரு. இப்ப பாத்தீங்கன்னா காங்கிரஸ்ல இருக்கிறவங்க என்ன சொல்றாங்கன்னா, இவங்க ரொம்ப மோசமான முடிவுகள் எடுக்கிறாங்க. அதாவது சரக்கு விலை ஏறிடுச்சு, டீசல் விலை கம்மி ஆயிடுச்சு, தண்ணியும் கரண்ட் விலை ஏறி போச்சு, சரக்கு கம்மி ஆயிடுச்சு. இந்த முறை நாங்கள் சாராயத்தோட விலையை ஏற்றிருக்கோம், அதோட ரெவன்யூவையும் ஏற்றிருக்கோம், வீட்டில் இருக்க ஆளுங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கோம். இப்போ 2 நாளைக்கு முன்னாடி புது எக்ஸைஸ் பாலிசி கொண்டு வந்திருக்கோம். மக்களுக்கு இதனால கோபம் வரும் தானே? லோக்கலில் இருக்க சில யூனிட்ஸ், லோக்கலில் சில இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது. வயல்வெளியில் நடக்கிற உற்பத்திகள் எல்லாமே அந்த உற்பத்திகளை அவங்க அதிகப்படுத்துகிறாங்க. மக்களுக்கு நிறைய வேலை வாய்ப்புகள் கிடைக்குது. இது எல்லாத்தையும் நாங்கள் அதிகமாக்கியிருக்கோம். அதோட இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லா எல்லாத்துலேயும் நாங்கள் வளர்ந்துக்கிட்டே இருக்கோம். அதனால இப்போ ஒரு சட்டத்தை இப்ப கொண்டு வந்திருக்கீங்க. அதுல எக்ஸாம்ல சீட் பண்ணா பெரிய தண்டனை கிடைக்கும்னு சொல்லியிருக்கீங்க. அதுக்கு பெனால்டி போடுறதாவும் சொல்லியிருக்கீங்க. சட்டம் நல்லதான் இருக்கு, ஆனா இதுக்கு நீங்க கொடுக்கற தண்டனை மக்களுக்கு அவ்வளவா பிடிக்கல. ரஜத் சார், நீங்கள் கேட்ட கேள்வியிலேருந்து எனக்கு என்ன தோணுதுன்னா, எனக்கு எப்பவும் ஒரு விஷயந்தான் தோணும். நாங்கள் எல்லா முடிவுகளையும் நல்லா புரிஞ்சுக்கிட்டு யோசிச்சு தான் முடிவெடுப்போம். அதாவது நான் எடுத்த இந்த முடிவு, இது நம்ம உத்தராகண்டோட நல்ல வருங்காலத்தை உருவாக்குறதுக்கு தான். இந்த சீட்டிங் பண்ணுறதுக்கான இந்த குற்றச்சாட்டு, இந்த வேலைகள் எல்லாம் ரொம்ப நாளாக உத்தராகண்டில் நடந்துக்கிட்டே இருக்குது. அதோட எங்கள் சகோதரிகள் எல்லா எக்ஸாம்ஸ்லேயும் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. கவர்மெண்ட் ஜாப்ஸ் எக்ஸாம்ஸில் கலந்துக்கிறாங்க. உத்தராகண்டில் ஏழையான அப்பா அம்மா அவங்க தன்னோட மகளை படிக்க வைக்கிறதுக்காக, பெரிய ஆள் ஆக்கிறதுக்காக ரொம்ப சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்க. நம்ம நிறைய கஷ்டங்களை தாண்டி வர வேண்டியதாக இருக்குது. சிலர் பால் விற்கிறாங்க, பால் விற்கிறது மூலிமா குழந்தைக்கு ஃபீஸ் கட்டுறாங்க, வீடுகளில் நெய் விற்கிறாங்க, சின்ன சின்ன வேலைகள் பார்க்குறாங்க, காய்கறிகள் விற்கிறாங்க. ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்களோட பசங்களை படிக்க அனுப்புகிறாங்க. ஆனால் எக்ஸாம்ஸோட ரிசல்ட் வரும்போது அவங்களோட பேர் எங்கேயுமே வர்றதே இல்லையே. அவங்க எல்லாத்துக்கும் தகுதியானவங்க தான் நல்லாவே படிக்கிறாங்க. அவங்களோட கடமைகள் என்னென்னவோ அது எல்லாத்தையும் பண்ணுறாங்க. அதாவது எதுக்காக அவங்களோட பேர் வர்றதில்லைன்னா, பரீட்சையில் அவங்க படிச்சுட்டு போகிறாங்க, ஆனால் மற்றவங்கெல்லாம் சீட் பண்ணி தான் எழுதுகிறாங்க. சில இடங்களில் கொஸ்டின் பேப்பர் கூட லீக் ஆகிடுது, பென்ட்ரைவில் வச்சு கூட சீட்டிங் பண்ணுறாங்க. எக்ஸாமை முழுக்க முதலையே அவங்க செட் பண்ணிடுறாங்க. ஸோ இது ரொம்ப கஷ்டமான நிலமை. இங்கே உத்தராகண்டோட ஆண் குழந்தைங்களோட மன வலிமை ரொம்பவே குறைஞ்சிக்கிட்டே போகுது. அவங்க பசங்க மேலே முழு நம்பிக்கையை வச்சிருக்க அவங்க அம்மா அப்பாவோட நிலைமையை பாருங்க. இது எல்லாமே திருட்டு, கொள்ளையடிக்கிற மாதிரியான விஷயந்தான் இது எல்லாமே. இது ரொம்ப வருஷமாக நடந்துட்டுருக்கு. இந்த விஷயம் எனக்கு தெரிய வந்ததும் நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன். என்ன வேணும்னாலும் நடக்கட்டும், இதில் நான் எவ்வளோ எதிர்ப்புகளை சந்திக்க வேண்டியதாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் இந்த பசங்களோட வருங்காலத்தை கண்டிப்பாக கெடவே விட மாட்டேன். இந்த சீட்டிங்க்கு எதிராக பலமான சட்டத்தை கொண்டு வருவேன். நாட்டிலேயே ரொம்ப ஸ்ட்ராங்கான சட்டத்தை கொண்டு வந்தோம். இதில் ஆயுள் தண்டனை கிடைக்கிற மாதிரியான சட்டத்தையும் கொண்டு வந்திருக்கேன் நாடு முழுவதும். அதுக்கப்புறம் அவங்களோட ரிசல்ட் வந்துச்சு. ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் இன்னைக்கு இதுக்கு முன்னாடி பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, அவங்க ஒரு எக்ஸாம் எழுதுனாங்கன்னா அவங்களுக்கு எந்த விதமான செலெக்ஷனும் நடக்காமல் இருந்துச்சு. இன்னைக்கு 4 எக்ஸாமில் அவங்க ஈஸியாக செலக்ட் ஆகுறாங்க. யார் முதல்ல இருந்து எக்ஸாம் எழுதிக்கிட்டு இருந்தாங்களோ
தகுதியானவங்க படிச்சவங்க எக்ஸாம் எழுதினதுக்கு அப்புறமும் நம்பர் வராம இருந்துச்சு. ஆனா வேற எல்லாரோட நம்பரும் வந்துச்சு. 6 லட்சத்துக்கும் மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ், 6 லட்சத்துக்கும் மேற்பட்ட யூத்ஸ் எக்ஸாம்ல கலந்துக்கிட்டாங்க. எல்லாரோட மன வலிமையும் அதிகமாயிருக்கு. நீங்க சீட்டிங்கை நிறுத்துறதுனால நிறைய பேர் எக்ஸாம்ல கலந்துக்கிறதையே விட்டுட்டாங்களாமே. இருப்பாங்க, நிறைய பேர் இருக்காங்க. ஆனா என்ன சொல்றாங்கன்னா, சீட்டிங் நடக்கிறதுக்கு பின்னாடி ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் கிடையாது, அதுல டீச்சர்ஸ், கோச்சிங் இன்ஸ்டிடியூஷன்ஸ், அட்மினிஸ்ட்ரேஷன் ஆளுங்க எல்லாருமே இன்வால்வ் ஆகியிருப்பாங்க. ஒரு பெரிய சிஸ்டம் இருந்துச்சு. உங்களுக்கே புரியும் நினைக்கிறேன். நாங்க இந்த ஆன்டி சீட்டிங்லா இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது எங்களுக்கு இந்த மாதிரி சீட்டிங் பண்ற பெரிய நெட்வொர்க்கே இருந்துச்சு. அவங்க எல்லாருமே பெரிய சிஸ்டமை சேர்ந்தவங்க. அவங்க எல்லாரையும் எதிர்க்க வேண்டியதா இருந்துச்சு. நான் என்னோட அம்மா தங்கைகள் ஆசீர்வாதத்தால, என்னோட மக்களோட ஆசீர்வாதத்தால நாங்க சீட்டிங்கை முழுமையா நிறுத்திட்டோம். அதுக்கான ரிசல்ட்ஸும் எங்களுக்கு தெரியுது. ஸோ அடுத்த மாநிலங்க ஆளுங்க கூட இதை எங்ககிட்ட கொடுங்க, நாங்களும் இம்ப்ளிமெண்ட் பண்றோம்னு சொன்னாங்களா? ஆமா, நிறைய மாநிலங்களுக்கு நாங்க கொடுத்துருக்கோம். அதோட இப்போ நான் என்ன ஆசைப்படுறேன்னா, நாட்டோட பார்லிமெண்ட்லயும் ஆன்டி சீட்டிங் லாவை கொண்டு வரணும்னு நான் நினைக்கிறேன். இது ரொம்பவே நல்ல விஷயம். நீங்க ஒரு சட்டத்தை உருவாக்குறீங்க. அது யூசிசியா இருக்கட்டும், இந்த சீட்டிங் சட்டமா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் சரி, அவங்க ஃபாலோ பண்றாங்க. இது எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம். கடவுளோட இடம், கடவுளோட இடமான ஹிமாலயா இருக்கு. இங்க இருந்து எந்த வேலையை ஆரம்பிச்சாலும் கடவுளோட அருளால தான் எனக்கு எல்லா வேலையும் நடக்குதுன்னு தோணுது. அது மட்டும் இல்லாம அவர் ஆசீர்வாதம் இருந்தா மட்டும்தான் இதெல்லாம் நடக்கும். அதான் இந்த சட்டத்தை எல்லாம் உருவாக்க உங்களுக்கு லா டிகிரி ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் மக்கள் ஏதாவது கேள்வி கேட்கலாம். உத்தரகாண்ட்ல ஒரு ட்ரெண்ட் இருந்துச்சு. அங்க இருக்க யங்ஸ்டர்ஸ் ஐஐடி என்ஐடியை விட்டுட்டு ஆர்மிக்கு போக ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா கடந்த சில வருஷமா இந்த ட்ரெண்ட் குறைஞ்சிட்டே போகுதுன்னு தான் சொல்லலாம். இப்போ கவர்மெண்டோட அக்னிவீர் ஸ்கீம் ஒன்னு இருக்கு. இது மூலமா ஏதாவது மாற்றத்தை காண முடியும்னு நீங்க நினைக்கிறீங்களா? அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. உத்தரகாண்ட்ல அக்னிவீர் ஸ்கீம் இப்போதான் நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். அக்னிவீரோட இந்த எக்ஸாம்ஸ் எல்லாமே ரெக்ரூட்மெண்ட்டுக்கான எக்ஸாம்ஸ் மட்டும்தான். குருத்வாரில், பன்பசால, பித்தோட்கரில், இந்த இடங்கள்ல எல்லாத்துலேயும் ரெக்ரூட்மெண்ட் எக்ஸாம்ஸ் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. இதை ரெக்ரூட்மெண்ட் மேலான்னு சொல்லுவோம். இதில் பெரிய எண்ணிக்கையில் மக்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நிறைய பேர் வந்தாங்க. நீங்கள் சொன்னது ஒரு விஷயத்தில் உண்மைதான். இப்போ எங்கள் இடத்துல நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸ் திறந்திருக்காங்க, நிறைய காலேஜஸ் திறந்திருக்காங்க. அந்த ஃபீல்ட்ஸ்லேயும் போகிறாங்க. ஆனால் ஆர்மியில் போகிறதுன்றது மலைவாழ் மக்களுக்கு வெறும் வேலை மட்டும் கிடையாது, அவங்களுக்கு தேசபக்தியும் நிறையா இருக்குது. தேசபக்திக்காக இன்னும் நிறைய பேர் போய்கிட்டே தான் இருக்காங்க. அக்னிவீர் ஸ்கீம்லேயும் அதில் வர்றவங்களோட எண்ணிக்கையும் அதிகமாயிட்டே தான் இருக்குது. அதனால அதெல்லாம் பார்த்துக்கிறது எங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுச்சு. அத்தனை பேர் அங்கே வந்திருக்காங்க. ஸோ அக்னிவீர் ஸ்கீம் ரொம்பவே நல்லது. நிறைய பேருக்கு அங்கே வாய்ப்பு கிடைக்கும். அது குறிப்பிடத்தக்க. ஆனா பொலிட்டிக்கலி இன்னைக்கும் நிறைய பேரு, காங்கிரஸோட ஆளுங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த அக்னிவீர் இது மூலமா நீங்க அவங்களோட எதிர்காலத்தை பறிச்சுக்கிறீங்க. அந்த 4 வருஷத்துக்கு அப்புறம் அவங்களால எதுவுமே பண்ண முடியாது. இங்க பாருங்க, 4 வருஷத்துக்கு அப்புறமும் அவங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும். அதுலயும் சில பெர்சன்டேஜ் எப்படி இருக்குன்னா, யாரு ஆர்மியில சர்வீஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்களோ, நாங்க உத்தராகண்ட்ல ஒரு சிஸ்டமை உருவாக்கியிருக்கோம். அது என்னன்னா, யாரு அக்னிவீர் டெஸ்ட், அக்னிவீரோட டெஸ்ட்டை யாரு முழுசா முடிச்சுட்டு வராங்களோ அவங்களுக்கு நாங்கள் ஹெல்த் டிபார்ட்மெண்ட்ஸில், போலீஸ் டிபார்ட்மெண்ட்ஸில், முக்கியமான டிபார்ட்மெண்ட்ஸில் நாங்கள் அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துட்ருக்கோம். எங்கே வேலை செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அங்கேயே வேலை செய்யலாம். அதுக்கான ஸ்கில்ஸை கற்றுக்கிற இடமாவும் இது இருக்கும். இன்னொருத்தர் கேள்வி கேட்கலாம். நீங்க கடந்த இன்டர்வியூல சொல்லியிருந்தீங்க உத்தராகண்ட் ஸ்டேட்டை ட்ரக் ஃப்ரீ ஸ்டேட்டா மாத்துவேன்னு சொல்லி. இன்னைக்கு நம்ம 2024 இருக்கோம். அந்த வேலையை நீங்க எந்த அளவுக்கு முடிச்சிருக்கீங்க? இத கேட்கறதுக்கான இன்னொரு காரணம் என்னன்னா, இன்னைக்கு இருக்கிற யூத்ஸ் ரிஷிகேஷ் போறதுக்கான காரணம் என்னன்னா, டூருக்காக போகும்போது இப்பவும் அங்க ட்ரக்ஸ்க்கான பிரச்சனை இருக்கு. அதனால நீங்க என்ன முயற்சிகள் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க? நீங்க கேட்டது ரொம்ப நல்ல கேள்வி. நாங்க 2025 எங்க மாநிலத்தோட சில்வர் ஜூப்ளி இயர். அந்த சில்வர் ஜூப்ளி இயர்க்குள்ள ட்ரக்ஸ் ஃப்ரீ கடவுள் இடம், இதுதான் எங்களோட உறுதியான நோக்கம். அதுக்காக நாங்கள் நான் ஸ்டாப்பாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு மாதமும் மீட்டிங் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. நாங்கள் ஹல்த்வானிலையும் போர்டுவாரில் 2 சென்டர் வச்சுருக்கோம். டெஹ்ராடூன்லேயும் ஒரு தனி சென்டர் வச்சுருக்கோம். அந்த சென்டர்ஸை நாங்கள் உங்களுக்காக தான் திறந்துருக்கோம். அதோட டெஹ்ராடூனில் ஒவ்வொரு வருஷமும் இந்தியன் கோர்ட்டோட சப்போர்ட்டால் NCB மீட்டிங் நடந்துட்டு தான் இருக்குது. அந்த மீட்டிங்ஸ்லேயும் இதை பற்றி பேசுவோம். இதில் நாங்கள் ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷனும் எடுத்துகிட்ருக்கோம். அதோட ட்ரக் மாஃபியாஸ் அவங்கள கண்டுபிடிச்சி அவங்க மேலே நிறைய ஆக்ஷன்ஸ் எடுத்துகிட்ருக்கோம். எங்களோட பார்டர்ஸில் பரேலியிலேருந்து யூபியோட பார்டர்ஸ் இருக்குது. இந்த பக்கம் சாரன்பூரில் இருக்குது, பிஜ்னோரில் இருக்குது, முராதாபாத்லேயும் இருக்குது. நேபாளில் இருந்தும் கூட பெரிய எண்ணிக்கையில் நடக்கிற ட்ரக்ஸ் செயின் நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த ட்ரக்ஸ் செயினை உடைக்கிறதுக்காக இதுக்காக ஆன்டி ட்ரக்ஸ் ஆஃபீஸர்ஸ் நிறைய பேரை நாங்கள் நியமிச்சிருக்கோம். நாங்கள் நிறைய டீம்ஸையும் உருவாக்கியிருக்கோம். அவங்க எல்லாரையும் நாங்கள் முழுசாக கண்காணிச்சுக்கிட்டு தான் இருக்கோம். அந்த உறுதிமொழியை நாங்கள் எடுத்திருக்கோம். கண்டிப்பாக எங்கள் கடமையை முழுசாக செஞ்சு முடிப்போம்.
ஸ்ட்ரிக்டான ஆக்ஷன்ஸ் மட்டும்தான் நடக்குதா இல்ல மக்களை எஜுகேட் பண்ணக்கூடிய ப்ரோக்ராம்ஸும் உங்ககிட்ட இருக்கா? இல்ல, இது கூட சேர்த்து நாங்க அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸும் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். ஸ்கூல்ஸ்ல, காலேஜஸ்ல, அதுலயும் குறிப்பா போலீஸ் டிபார்ட்மெண்ட் அண்ட் ஹெல்த் டிபார்ட்மெண்ட்ல. இந்த டிபார்ட்மெண்ட்டையும் நாங்க ஜாயிண்டா இதுல நோடல் ஆக்கியிருக்கோம். 2 டிபார்ட்மெண்ட்டும் சேர்ந்து இதுல வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. நானும் ஸ்கூல்ஸை விசிட் பண்ணிட்டு தான் இருக்கேன். என்னோட எல்லா டிஸ்ட்ரிக்ட்ஸ்லயுமே இதோட அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ் நடந்துகிட்டு இருக்கு. அவங்க அம்மா அப்பாக்கும் இதை பத்தி தெரிய வைக்கிறதுக்கான ப்ரோக்ராம்ஸ் நடந்துகிட்டு இருக்கு. அதனால இதை வேரோட அழிக்க வேண்டியது ரொம்பவே முக்கியம். இது உத்தரகாண்டுக்கு மட்டும் கிடையாது, முழு நாட்டுக்குமே இது ரொம்பவே அவசியம். சார், என்னோட கேள்வி என்னன்னா, உத்தரகாண்டோட ஃபேமஸ் சாங் இருக்கு ஏடோன் மாக்கோன்னு. நீங்க பாடி அதை கேட்கணும்னு ஆசைப்படுறேன். கூட சேர்ந்து நீங்களும் பாடுவீங்களா? கண்டிப்பா பாடுவோம் சார். बेड़ुपाको बारमासा बेड़ुपाको बारमासा नरण का फल पाको चैत मेरी सैला नरण का फल पाको चैत मेरी सैला. ராமி சார், இந்த பாட்டானது எப்படிப்பட்ட அட்மாஸ்பியரை உருவாக்கி இருக்குன்னா இதுக்கு மேலே உங்க மேலே குற்றச்சாட்டு போட வேண்டிய அவசியமே இல்லை. நாங்கள் உங்ககிட்ட எல்லா விதமான கேள்விகளையும் கேட்ட எந்த கேள்வியும் நீங்கள் மறுத்து பேசவே இல்லை. நேரடியாக தெளிவாக பதில் சொன்னீங்க. இப்போ ஒரு பிரேக் எடுத்துக்கலாம். பிரேக்குக்கு அப்புறம் இன்னைக்கு ஜட்ஜ் கோவிந்த் சிங்கோட தீர்ப்பு என்னன்னு நாம கேட்கலாம். வெல்கம் பேக். ஆப்கி அதாலத்ல இன்னைக்கு நாம வழக்க நடத்தினது உத்தராகண்ட் சீஃப் மினிஸ்டர் புஷ்கர் சிங் தாமி மேல. புஷ்கர் சிங் தாமி சின்ன வயசுலேயே சீஃப் மினிஸ்டர் ஆயிட்டாரு. அவருக்கு முன்னாடி பல விவாதங்கள் இருக்கு, பல கேள்விகளும் இருக்கு. அவர் கொடுத்த பதில்களுக்கான தீர்ப்பு என்னன்னு நாம ஜட்ஜு கிட்ட கேட்போம். இன்னைக்கான குற்றவாளி புஷ்கர் சிங் தாமி ரொம்ப எந்தூசியாஸ்டிக்கான, டிட்டர்மைண்ட், ரொம்பவே சிறந்த ஒரு அரசியல்வாதி. ஒரு பக்கம் பார்க்கும்போது அவருக்குள்ள ஸ்வயம் சேவக்கோட டிசிப்ளின் இருக்கு, அதோட ஆர்மியோட அறிவும் இருக்கு. இன்னொரு பக்கம் கமாண்டோ மாதிரி தொலைநோக்கு பார்வையும் இருக்கு. அவரு பேசுறத வச்சு பார்க்கும்போது அவரு ரொம்ப தைரியமான அரசியல்வாதி. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. மறுபக்கம் நம்மளோட 4வது பில்லரான வக்கீல், மரியாதைக்குரிய ரஜத் சார், அவரை நிறைய கேள்விகளை கேட்டாரு. அவர் மேல ரொம்ப பெரிய குற்றச்சாட்டுகளை வச்சாரு, பயங்கர குற்றச்சாட்டுகளை போட்டாரு. அந்த குற்றச்சாட்டுக்கு பதில் சொல்றதே ரொம்ப கஷ்டம். ஆனாலும் ஸ்ரீ தாமி சார் ரொம்ப அருமையா தன்னை தானே டிஃபெண்ட் பண்ணிக்கிட்டாரு. அவரோட அனுபவத்தாலையும், இத்தனை வருஷமா அரசியல்ல இருந்த அனுபவத்தாலையும், அப்புறம் அவரோட அறிவாலையும், அவரோட மனசுல இருந்த விஷயங்களை சொன்னாரு. உத்தராகண்ட் ரொம்ப அமைதியான இடம், கடவுள்களின் இடம். அதோட ரொம்ப சென்சிட்டிவான இடம், ஏன்னா அங்க பார்டர்ஸ் இருக்கு. அதனால அவருக்கு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இந்த சின்ன வயசுலயே அவருக்கு கிடைச்ச இந்த வாய்ப்பால அவரால அவர் இடத்த ரொம்ப அமைதியா வச்சிருக்க முடியும். இனி இந்த இடத்த, இந்த தேசத்தை இனி எப்பவும் அமைதியா வச்சிருப்பாருன்னு நாங்க நம்புறோம். இதை தொடருவார் அவர். அவரோட மாநிலத்துக்கும் அவர் சிஎம்மா அவர் கரெக்டா பண்ணுவாருன்னு நாங்க நம்புறோம். அதனால எல்லா குற்றச்சாட்டுகள்ல இருந்தும் நான் உங்களை விடுவிக்கிறேன். தேங்க்யூ சார். புஷ்கர் சிங் தாமி இள வயசுலேயே சீஃப் மினிஸ்டர் ஆயிட்டாரு. பதவி ஏத்துக்கிட்டு சில காலம்தான் ஆகுது. இவர் வெற்றிக்கான கொடியை நாட்டியிருக்காரு. அவர் இதே மாதிரி தொடர்ந்து மக்களுக்கு சேவை செய்வாருன்னும், மக்களோட நம்பிக்கைக்கு பாத்திரமா இருப்பாருன்னும், இதுக்கு மேல பல வெற்றிகளை அடைவாருங்கிற நம்பிக்கையோட ஆப்கி அதாலத்ல இந்த வழக்கை நான் இதோட முடிச்சுக்கிறேன்.